நான் ரொம்ப நன்றி சொல்றேன். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அவர் நல்லவர் என்கிறத நான் ருசி பார்த்ததை ஒரு செய்தியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் செல்வி சிஸ்டர்கிட்ட கேட்டுக்கிட்டேன். அதுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்த அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே போல இது இப்படிதான் கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லி எனக்கு சில வார்த்தைகளை கொடுத்தாங்க. அதுக்காக ஆண்டவருக்கு கோடான கோடி சோத்திரத்தை சொல்லிக்கிறேன். நம்ம செய்திக்குள்ளாக கடந்து போகலாம். என்னோட சாட்சியை தான் நான் ஒரு செய்தியா நான் இங்க சொல்றேன். நான் ஒரு முஸ்லிம் குடும்பத்துல பிறந்திருக்கேன். முஸ்லிம் குடும்பத்துலன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு முந்தின தலைமுறைகள் எல்லாமே இஸ்லாமிய மார்க்கத்தை வழிபட்டு வந்தவங்க தான். என்னுடைய தலைமுறையில ஆண்டவர் என்ன தொட்டிருக்காரு. அதை நான் என்னோட தேவனை எப்படி நான் ருசி பார்த்தேங்கிறது தான் இப்ப நான் உங்களுக்கு சாட்சியாவும் செய்தியாவும் சொல்றேன். அதாவது எல்லா வளமும் எல்லா எல்லாமே தேவைக்கு அதிகமா இருந்த ஒரு நல்ல ஒரு குடும்பத்துல ஆண்டவர் என்னை பிறக்க செய்தாரு. அப்படி எல்லா வளமும் எல்லா செல்வ செழிப்பும் இருந்தனாலயோ என்னமோ எனக்கு சில குணங்கள் நல்லா இருக்காது. எப்படின்னா ரொம்ப பெருமை, ரொம்ப திமிரு, எனக்கு வேணும்னா வேணும். எனக்கு யாரு சொல்றதும் நான் கேட்க மாட்டேன். நான் சொல்றதுதான் ரைட்டு. அந்த மாதிரி சில பேரை என்கிட்ட கூட சேர்த்துக்க மாட்டேன். என்னத்தோட கூட அனுமதிக்க மாட்டேன். ரெண்டாவது என்ன சொல்றது, அடுத்தவங்கள எப்படி அடுத்தவங்கன்னா நான் தான் உயர்ந்த ஒரு இதுல பிறந்திருக்கேன். அதாவது உயர்ந்த ஒரு மார்க்கத்தை வழிபடுற ஒரு இதுல சமூகத்துல நான் பிறந்திருக்கேன். மத்தவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப மத்தவங்களெல்லாம் ரொம்ப இழிவா பேசுறது, மட்டப்படுத்தி பேசுறது. அதாவது என்னுடைய வீட்டுக்கு அக்கம் பக்கம் எல்லாமே பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. பின் சைடு, அதாவது பின் சைடு. என்னுடைய தெரு ஃபுல்லாமே இஸ்லாமியர்கள் வாழ்ற தெரு. என்னோட வீட்டுக்கு பின் சைடு எல்லாமே கிறிஸ்தவர்கள் இருக்கிற ஏரியா. பாத்தீங்கன்னா அவங்க வழிபடுற முறையை கேலி பண்றது, என் மாடியில உக்காந்துக்கிட்டு அவங்க நடத்துற கூட்டத்தை எல்லாம் கிண்டல் பண்றது, அந்த அல்லலியா கூட்டம் அப்படி இன்னும் இன்னும் நிறைய சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி பரியாசம் பண்றது. இதுதான் என்னோட குணம். நான் ஆண்டவரை ரொம்ப தூஷிச்சிருக்கேன். அதனாலதான் ஆண்டவர் என்ன அன்பா தேர்ந்தெடுத்துக்கிட்டாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா இப்போ ஏன் கூட ரெண்டு பேர் பிறந்திருக்காங்க. எனக்கு அண்ணன் ஒண்ணு, தங்கச்சி ஒண்ணு. 2 பேரும் ரொம்ப சாஃப்ட் நேச்சர். அவங்க இது மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. பட் மார்க்கத்துல வைராக்கியமா இருந்தாலும் மற்றவங்கள அந்த அளவுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு குணம் இருந்தது. ஆக்சுவல் அந்த எல்லா செல்வ செழிப்புமே நான் என்ன இது பெருமைக்காக நான் சொல்லவே இல்லை. இதுல ஒரு விஷயம் இருக்கு, அதுக்காக தான் நான் சொல்றேன். இது எல்லாமே என்னுடைய தாத்தா சம்பாதிச்சது. என்னோட தாத்தாவுடைய அந்த பெருமை. என் வீடு பேர் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு பெருமையில எப்பவுமே நான் இருப்பேன். நான் மட்டும் இல்லை, என் வீட்டுல உள்ளவங்க இருப்பாங்க. அப்படிதான். அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா எங்க தாத்தாவுக்கு 2 பிள்ளைங்க. எங்க அப்பா ஒண்ணு, எங்க அத்தை ஒண்ணு. எங்க அப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப துன்மார்க்கத்துல நடந்தாரு. துன்மார்க்கத்துனா அவர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்க வழக்கமே கிடையாது. அந்த மாதிரி. ஏன்னா காசு பணம் நிறைய இருக்கனால அந்த மாதிரி ஒரு சேர்க்கை, அந்த மாதிரி ஒரு கூட்டாளிகள் அந்த மாதிரி சேர்ந்துக்கிட்டு ரொம்ப துன்மார்க்கத்துல நடந்தாங்க. அப்போ எங்க பாட்டிக்கு எங்க அப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷம் கழிச்சுதான் எங்க அப்பா பிறந்தாங்க. அதுக்கு முன்னாடி குழந்தை இல்லாதனால அவங்க தங்கச்சியோட பிள்ளைங்களை எடுத்து வளர்த்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்களை வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து எங்க வீட்டுக்கு பின்னாடி எங்களுக்கு நிறைய நிலபலங்கள். அதுல எங்க வீட்டுக்கு பின்னாடியே நிறைய வீடு கட்டி இல்லாதவங்களெல்லாம் இருக்க வச்சிருப்போம். சும்மா ஃப்ரீயா தான். அதுல இவங்களையும் இருக்க வச்சிருப்போம். அவங்க எங்க பாட்டி வளர்த்தாங்களே அந்த பொண்ணையும் இருக்க வச்சிருப்போம். இதுல ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, நம்ம யாருக்கும் ப்ராமிஸ் பண்ணக்கூடாது. கடவுள் ஆண்டவரை தவிர வேற யாராலையும் ப்ராமிஸ கீப் அப் பண்ண முடியாது. அதை நம்மளால நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால சத்தியமா செய்யறேன், நிச்சயமா செய்யறேங்கிறத சொல்லக்கூடாது. அதுதான் இங்க எங்க பாட்டி என்ன பண்ணிருக்காங்க, அந்த வளர்த்த பொண்ணுக்கு எல்லாமே செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட எங்களோட வியாபாரத்துக்கு மேனேஜரா வச்சாங்க. அப்போ அந்த பொண்ணு கேட்டிருக்காங்க எங்க பாட்டி கிட்ட, இந்த இடத்த இவ்வளவும் எனக்கு பண்ணீங்க,
இந்த இடத்தையும் எனக்கு எழுதி குடுத்துட்டா நல்லா இருக்கும். இப்ப நாங்க சின்ன சின்ன வீடா ஒரு 10, 12 வீடு மாரி இருக்கும். அந்த பெரிய ஏரியா நான் அது. அத அப்படியே எனக்கு எழுதி குடுத்துருங்க. உங்களுக்கு தான் இவ்வளோ இருக்கே, இத எனக்கு எழுதி குடுத்துருங்கன்னு. எங்க பாட்டி ஓகேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. நான் ஓகே உனக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னுடைய அப்பா வந்து வளர்ந்து வரையில எங்க அப்பா என்ன சொல்லிட்டாங்க, குடுக்க முடியாது. வளர்த்தீங்க, இவ்வளோ நல்லது செஞ்சீங்க, எல்லாம் பண்ணியாச்சு, அவங்கள லைஃப் செட்டில் பண்ணியாச்சு. நான் இந்த இடத்த வந்து குடுக்க விட மாட்டேன். இடம் வந்து நான் குடுக்க விட மாட்டேன். சொத்தெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி அதுல ஒரு பெரிய ஒரு இதானுச்சு. அதுல வந்து அவங்க போய் ஏதோ செய்வனே பண்ணிட்டாங்களாம். அத வந்து நாங்க நம்ப மாட்டோம். செய்வன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆ சொன்னாங்க. பட் வந்து நாங்க எங்களுக்கு வந்து இந்த செய்வன அது இதுல எதுலயுமே நம்பிக்கை கிடையாது. கடவுள வந்து 5 வேள தொழுதுக்கிறது, ஆ இது இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல என்னெல்லாம் கடைபிடிப்பாங்க, அத கரெக்ட்டா முறைமையா கடைபிடிப்பாங்க. இவங்க வந்து செய்வன பண்ணது எப்படி நாங்க நம்புனோம்னா, அவங்க கூட போய் அதாவது அது தெரியறதுக்கு முன்னாடியே அவங்க செய்வன பண்ணி கொண்டு வந்து எங்க மாட்டு கொட்டாயில புதைச்சிருக்காங்க. புதைச்சா எங்களுக்கு நெறைய மாடுகள் உண்டு. ஒரு ஒரு மாடா இறந்து போக ஆரம்பிச்சது. நெறைய மாடு இறந்து போச்சு. ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையா ஒரு ஒரு மாடுமா செத்து போயிடும். அப்ப வந்து எஞ்சி ஒரு 4 மாடு மட்டும் பாக்கியா இருந்தது. அப்ப நாங்க நெனைச்சோம், இதுவும் செத்து போக வேண்டாம். நம்ம வந்துட்டு அந்த மாடு கிளீன் கொட்டை கிளீன் பண்றதுக்குலாம் ஒரு ஆள் வச்சிருப்போம். அவங்களுக்கு அந்த 4 மாடையும் குடுத்தாச்சு. நீங்களே இத வச்சுக்கோங்க. எங்களுக்கு வேண்டாம் அப்படி. அந்த மாடெல்லாம் குடுத்த பிற்பாடு எங்க வீட்ல வரிசையா டெத்து. வீட்ல மனுஷர் இறக்க ஆரம்பிச்சாங்க. எப்படின்னா, எங்க அத்தையோட ஹஸ்பண்ட், எங்க மாமா. தாய் மாமாவுக்கு தான் அத்தைய கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. எங்க தாய் மாமா இறந்து போனாங்க. அதுக்கடுத்து எங்க அப்பா வந்து இதுக்கு முன்னமே வீட்ட விட்டே போயாச்சு. எங்க அப்பா தானே வந்துட்டு இந்த சொத்த குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்க அப்பா அந்த வீட்லயே இல்லாம எங்க அப்பா வீட்ட விட்டே போயாச்சு. வீட்ட விட்டு போனாங்க. எங்க போனாங்க? எங்க இருக்காங்க? எதுவுமே தெரியல. திடீர்னு இப்படி ஆனுச்சு. அப்போ வந்துட்டு ஒரு நாள் அந்த செய்வன செய்யறதுக்காக துணை போயிருக்காங்க. கூட ஒருத்தவங்க போயிருக்காங்கல்ல, அவங்க வந்து சாவுற மரண தருவாயில இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன வியாதின்னே தெரியாம டாக்டர்ஸாலே கண்டுபிடிக்க முடியாத ஏதோ ஒரு வியாதி. ஆனா மரண படுக்கையில இருந்தாங்க. அவங்க சாவுற தருவாயில எங்க பாட்டிய கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அ இவங்க நான் வந்து அவங்கள்ட்ட பேச விரும்புறேன். நான் அவங்கள்ட்ட பேச விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எங்க பாட்டினா நான் வந்து ஒரு 8, 9 வயசு மாதிரி ஒரு பிள்ளையா இருக்கேன். என்ன கையில பிடிச்சுக்கிட்டு போறாங்க. நான் போகும்போது அவங்க எங்க பாட்டியோட கால்ல விழுந்து படுத்த படுக்கையிலே கால அப்படியே குனிஞ்சு கால பிடிக்கிறாங்க. எங்க பாட்டி கால பிடிச்சு என்ன மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி அவங்க உங்களோட தங்கச்சி பொண்ணு வந்துட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி எனக்கு கிடைக்காதது அவங்களுக்கு இல்லாம போகட்டும். இந்த என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதோ செஞ்சாங்க. அத கொண்டு வந்து என் கையில தான் குடுத்தாங்க. ஒரு நாள் உங்க மாட்டு கொட்டாயில சாணி அள்ற வர மாரி வந்துட்டு, நான் தான் அத உங்க மாட்டு கொட்டாயில புதைச்சேன். அந்த ஏதோ திருநீறாம். அத கொண்டு வந்து எங்க வீட்டு சுத்திலும் நான் தான் தூவி விட்டேன். அத நான் செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எங்க பாட்டி சொன்னாங்க, நாங்க இதெல்லாம் நம்புறதும் இல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. எல்லாத்துக்கும் கடவுள் இருக்காங்க. எல்லாத்துக்கும் அல்லாஹ் பார்த்துப்பான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ வந்து அதெல்லாம் நினைச்சுக்காத. இந்த நேரத்துல அதெல்லாம் நினைச்சுக்காதன்னு. அவங்க சொல்லி அடுத்த நாள் அவங்க இறந்து போனாங்க. எங்க அப்பா வீட்ட விட்டு போயாச்சு. எங்க அப்பா எங்க இருக்காங்கன்னு கூட தெரியாது. எங்க அப்பா போய் கொஞ்ச நாளையில பார்த்தீங்கன்னா, எங்க தாத்தாவும் இத எ எங்க இதெல்லாம் நினைச்சே வந்து எங்க தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போன சூட்டோட என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட தானே மேனேஜர் மாரி வியாபாரத்துக்கு வச்சிருக்கோம். அவரு எல்லா பணத்தையும் வசூலுக்கு வர வேண்டிய எல்லா பணத்தையும் வசூல் பண்ணி எடுத்துக்கிட்டாரு. எடுத்துக்கிட்டு எங்கள எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல எங்க அம்மா வந்து அவங்களுக்கும் எங்களுக்கும் உறவு இல்லாம ஆக்கிட்டாங்க. நீங்க எடுத்தத எடுத்துட்டு போங்க. இதோட எங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லி உறவு இல்லாம இருந்தாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க கேள்விப்படுறோம். எங்க அப்பா வர்றாரு. வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தா இன்னொரு பெண்ண கல்யாணம் பண்ணி அவங்க கூட வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு. அப்ப எப்படி இருக்கும்? பெரிய பேரதிர்ச்சி. மாமா இறந்து போயாச்சு, தாத்தா இறந்து போயாச்சு, வீ எங்க அப்பா போயாச்சு. வீட்ல ஆம்பளைங்க யாருமே கிடையாது. நாங்க வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களா தான் இருக்கோம். இந்த மாரி ஒரு சூழ்நிலையில இவர் வராரு. இன்னொரு லேடிய கல்யாணம் பண்ணி இவர் இருக்காரு அப்படின்னு சொல்றது தெரியுது. அப்போ வந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற கொஞ்சம் சொத்த எல்லாம் கொஞ்சம் இடம்லாம் இருக்கு அப்படிங்கிறத அத ஒண்ணொன்னா வித்து எடுத்துட்டு போறது, நகைகள எடுத்துட்டு போறது, அப்புறம் வந்து படம் எடுக்கிறேன், ஃபில்ம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொத்துக்கள வித்து அந்த மாதிரி போட்டு அந்த மாரி நஷ்டப்படுத்துற இப்படி பண்ணிட்டு இருந்தாரு. இப்படி எல்லாம் அழிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என்ன பண்ணாங்க, அம் நான் வந்து அப்போ 15 வயசு ஆகும்போதே என்ன கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்க.
சீக்கிரம் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு எனக்கு 15 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு அது 15 வயசுல கல்யாணம் ஆகுது. 18 வயசுல ஒரு ஆம்பளை பையன் பிறக்கிறான், ஒரு பையன். 24 வயசு இருக்கும்போது ஒரு பொண்ணு. அதுக்கு அடுத்து ஒரு 5 வருஷத்துல என்னோட வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்து அவங்களையும் நான் இழந்துட்டேன். இழந்துட்டு நான் எங்க அம்மா வீட்டிலேயே திருப்பி வந்து இருக்கேன். எங்க அம்மா வீட்டுல வந்து இருக்கும்போது அப்போ எங்க அண்ணன் வளர்ந்துட்டு எங்க அண்ணன் துபாய்க்கு போயாச்சு. துபாய்க்கு போய் அவங்க சம்பாதிக்கிறாங்க. என்னோட தங்கச்சிக்கு அப்பா கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தப்போ என்னாச்சுன்னா, ஒரு நாள் எங்க அண்ணனும் என்னோட தங்கச்சி வீட்டுக்கார் 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. பிசினஸ் ஆரம்பிச்சா என்ன ஆகுது, கொஞ்ச நாள் தான் நல்லா போகுது பிசினஸ். அப்படின்னா துபாயில பிசினஸ் ஆரம்பிக்கிறோம். அது வந்து கார்மெண்ட்ஸ் பிசினஸ் பிளஸ் இன்னொரு ஜுவல்லரி பிசினஸ் ரெண்டும் சேர்த்து ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் நல்லா போனுச்சு. அதுக்கப்புறம் 2007 எல்லாம் பாத்தீங்கன்னா சரியான அடி. துபாயில ஷேர் மார்க்கெட் விழுந்துருச்சு. எல்லாரும் கடையை சாத்திட்டு நிறைய பேர் இப்போ ஓடி போயிட்டாங்க. நாங்க சரக்கு கொடுத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கடையை சாத்திட்டாங்க. கொஞ்சம் பேரு வந்து பணம் கொடுக்க முடியல. அவங்கள்ட்ட நாங்க எப்படியும் கேட்கவும் முடியல, கொடுக்க முடியல. கொடுத்தவங்கள்ட்ட எங்க தாய் மாமா எங்களுக்கு துணையா இருக்கேன்னு சொல்லி அவங்க எங்க கூட இருந்தாங்க. அவங்க கொடுத்தவங்கள்ட்ட எல்லாம் அவங்க வசூல் பண்ணிட்டு அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. எங்களுக்கு ஏன்னா எங்களுக்கு கைட் பண்றதுக்கோ எங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க அண்ணன் தனியா மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்டப்போ அப்ப நான் சொன்னேன், போன் பண்ணி சொன்னேன். எனக்கு முன்னாடியே உணர்த்தப்பட்டுச்சு. நான் வந்து போன் பண்ணி சொன்னேன் இந்த பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டாம்னு. அதையும் மீறிதான் ஆரம்பிச்சேன். அப்போ நான் எங்க அண்ணன்ட்ட போன் பண்ணி சொன்னேன். எங்க அண்ணன் சொல்றான், நான் செத்துடலாம் போல இருக்கு, எல்லாமே ஏதோ கைவிட்டு போற மாதிரி இருக்கு, எல்லாம் போயிடுச்சு. நான் சொன்னேன், நம்ம உயிர் இருக்குல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம பிறக்கையில கூட கொண்டு வரல, பாத்துக்கலாம். எல்லாம் இப்ப என்ன பண்ணணுமோ நீ பண்ணு, இங்க உள்ளதை நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லா பெரிய ஆளுங்கள்ட்ட எல்லாம் எங்களோட சொத்துங்களை நாங்க ஷூரிட்டி மாதிரி கொடுத்து கடன் வாங்கி துபாயில உள்ள எல்லா லோனையும் அடைச்சு அங்க யார் யாருக்கு என்ன பாக்கி கொடுக்க வேண்டியதோ அந்த வேலைக்கு நம்மள்ட்ட இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. அப்ப முடிச்சவங்களுக்கு நம்ம இங்க கடனை கொடுக்கணும் இல்லையா? அந்த கடனுக்காக நாங்க இங்க உள்ள சொத்துக்கள் எல்லாத்தையும் விக்கிறோம், வித்து செட்டில் பண்றோம். செட்டில் பண்ணியும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு அதுக்கு அடுத்து கொஞ்சம் தேரணும்னு எங்க அண்ணன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அப்ப நான் சொல்றேன், இனி எதுவும் பண்ணாத அப்படின்னா, இல்ல நம்ம லைஃப் ஓட்டணும்ல, அதுக்காக எது பண்ற, அதுவும் லாஸ் ஆகுது. அப்ப என்ன ஆகுது, சொத்தெல்லாம் முடிஞ்சு போச்சு. நகைகள் சில நூத்துக்கணக்கான நகைகளை வந்து வித்து அந்த அதையும் லாஸ் ஆகி அதுவும் முடிஞ்சு போச்சு. அப்படியே அவ்வளோ நகை, அவ்வளோ பணம் காசு இருக்கும் போதே எங்க அம்மா ஒண்ணுமே போட மாட்டாங்க. ஏன்னா எங்க அப்பா வீட்டை விட்டு போயிட்டாங்க இல்லையா? ஒரு விதவை எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் இருப்பாங்க. அப்பவே எனக்கு எங்க அம்மா பார்த்து எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கும். என்னடா இது, இவ்வளோ இருந்து கூட இவங்களால இதெல்லாம் போட்டுக்க முடியல. எங்கேயும் போக மாட்டாங்க, எந்த ஃபங்க்ஷன் போக மாட்டாங்க, வெளியில போக மாட்டாங்க. ஏன்னா எங்க அப்பாவை பத்தி விசாரிப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவே போக மாட்டாங்க. அது ஒரு துக்கமா இருக்கும். ஏற்கனவே நம்ம துக்கமா இருக்கோம், இதை விசாரிச்சு இன்னும் துக்கப்படுத்துவாங்கன்னு எங்க அம்மா போக மாட்டாங்க. இவ்வளவு நம்ம எங்க தாத்தா வந்து பாத்தீங்கன்னா இல்லாத பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, இல்லாத பிள்ளைங்களுக்கு இந்த இது விருத்த சேதனம் பண்ணி வைக்கிறது, இல்லாதவங்க வீட்டு சாவு எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க. நான் நினைப்பேன், இவ்வளவு நல்ல காரியம் நம்ம பண்ணியிருக்கோம், பண்ணாலுமே எங்க அம்மா எப்பவும் ஒரு துக்கமுகமா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்லது இல்ல, வீட்டுல எல்லாம் கெட்டதாவே நடக்குது, இப்படியே போயிட்டு இருக்கு. என்னதான் இது? ரெண்டாவது இப்ப நாங்க தலை எடுக்கலாம்னு பார்த்தா அதுவுமே இப்ப நஷ்டமா போகுதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்பவுமே ஒரு கனவு விழும். என்னன்னா, ஒரு சிக்கல் விழுந்த நூலை எடுத்து சிக்கு எடுத்துட்டே இருப்பேன். அந்த ஒரு கனவு எனக்கு எப்பவும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி சின்ன பிள்ளையில இருந்து இன்னொரு கனவு வரும், ஒரு பாம்பு என்ன துரத்திக்கிட்டே இருக்க மாதிரி. நான் வளர வளர அந்த கனவும் பாத்தீங்கன்னா, அந்த கனவுல உள்ள பாம்பும் ஏதோ வளர்ந்துகிட்டே என்ன துரத்துற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கனவு காணுவேன். அதனால எங்க அம்மாட்ட சொல்லும்போது, அது ஏதோ நமக்கு வந்து ஆபத்து துரத்துது போல இருக்கு, அதுதான் இன்னை வரையும் தொடருது போல இருக்கு, பாரு தொட்டதெல்லாம் அப்படி நஷ்டமாகுது, எப்ப பார்த்தாலும் இந்த சிக்கல் விழுந்த கனவை கண்டுகிட்டே இருக்கே அப்படி. அது எனக்கு வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து. இன்னும் பாரு, இன்னமும் உனக்கு அதுதான் வருதா, நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கும் அப்படின்னா 5 வேளை தொழுது எப்படி வேண்டுனாலும் இந்த கனவு வந்துகிட்டே இருக்கும். திருப்பி எங்க அண்ணன் பண்ணது எல்லாமே நஷ்டம், எல்லா நகைகளும் போச்சு. அப்போ நான் வீட்டுல தானே இருக்கேன். நான் வீட்டுல வந்து எங்க வீட்டுல எங்க அம்மாவோட கஸ்டடியில இருக்கேன். எங்க அண்ணன் தான் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் ஹெல்ப் பண்றான். அவங்கள நம்பிதான் நாங்க இருக்கோம். இப்போ எல்லா சொத்தும் வித்து கடன் அடைச்சாச்சு. அப்பா பாதி எடுத்துட்டு போயாச்சு. இங்க எல்லாம் வித்து இப்ப கடன் அடைச்சாச்சு. எல்லாம் பினிஷ்.
அந்த நகைகளும் எல்லாம் ஃபினிஷ். அப்போ வீட்ல தானே இருக்க, உனக்கு என்ன, நீ போடுறதும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நாம எதுவும் போட மாட்டேன், எங்கேயும் நானும் போக மாட்டேன். நீ வந்து இப்படிதானே இருக்க, உன் பிள்ளைக்கு தானே இது தேவை, இதெல்லாம் குடுத்துரு. குடு, நாங்க இத வந்து பின்னாடி உனக்கு தரலான்னு சொல்லிட்டு, அதையும் வாங்கி போட்டாச்சு. அதுவும் எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அப்போ என் தங்கச்சி வீட்ல பிரச்சனை பண்றாங்க. என்னன்னா, நஷ்டத்த நாங்க ஏத்துக்க மாட்டோம். அவங்களும் தானே பார்ட்னர், நஷ்டத்த நாங்க ஏத்துக்க மாட்டோம். உங்க பையன் தான் வந்து ஞானமா அங்க பிசினஸ் பண்ணல. அதனால நஷ்டத்த அவன் ஏத்துக்கட்டும். எங்க சைடுல நாங்க போட்ட பணம்லாம் எங்களுக்கு திருப்பி வேணும். எங்களுக்கு குடுத்தாதான் அப்படின்னு சொல்லி வம்பு பண்றாங்க. நாங்களும் எவ்வளவு போராடி பாக்குறோம். குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஏதோ பண்ணா ஒண்ணும் பண்ண முடியல. என் தங்கச்சியை அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் கொண்டுட்டு வீட்டுக்கு வந்தாவா இல்லைன்னா வராதன்னு சொல்லி. அப்ப அவ வந்துட்டு டெய்லி அவ துக்கமுகமா இருக்கிறத எப்படி பார்த்துட்டே இருக்கிறதுன்னு சொல்லி அம்மா மிச்சம் மீதி இருந்தது வீடு எல்லாத்தையும் வித்து என் தங்கச்சி கொடுத்து அவளை வாழ அனுப்பிச்சாச்சு. இனிமே சம்பாதிச்சாதான் சாப்பிடலாம், சம்பாதிச்சாதான் நாளைக்கு சாப்பிடலாங்கிற சூழ்நிலை எங்களுக்கு வந்துடுச்சு. எங்க எங்க அண்ணன் அவங்க குடும்பத்தோட அவங்க சம்பாதிச்சு அண்ணனுக்கு அதாவது மாசம் மாசம் சம்பாதிச்சு அவங்க சாப்பிட்டு அவங்க குடும்பத்தை ஒட்டிக்கிற மாதிரி அவங்க பாத்துக்கிட்டாங்க. எங்க அண்ணன் அண்ணி அப்படிலாம் அங்க செட்டில் ஆயிட்டாங்க. என் தங்கச்சி எல்லாத்தையும் இங்கிருந்து கொண்டு போய் அங்க கொடுத்துட்டு நல்லபடியா அவ புருஷன் கூட இருந்துட்டா. ஆனா நான் யார்கிட்ட போய் கேட்பேன், யார்கிட்ட கேக்குறது, யார் எனக்கு கொடுப்பா? யாரும் எனக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. ஏன்னா ஏற்கனவே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்லயே கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களோட சிஸ்டர் வந்து ஒருத்தவங்க விடவா இருந்தாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு போட்டு கொஞ்சம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக அங்க பாதி நான் கொஞ்சம் ஓரளவுக்கு கொடுத்துட்டேன். இங்க இவங்கவும் வாங்கிட்டாங்க. சோ எனக்கான நகையெல்லாம் போயிடுச்சு. நான் யார்கிட்ட கேக்குறது? அப்புறம் எனக்கு சொத்துல வந்து எல்லாருக்கும் பங்கு உண்டு தானே, எனக்கும் எல்லாம் பங்கு உண்டு தானே, அந்த பங்கும் சேர்ந்து போயிடுச்சு. இப்ப நான் யார்கிட்ட கேட்பேன்? அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. என் தங்கச்சிக்கு அவளுக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஆதரவு இருக்கு. எனக்கு யாருமே இல்ல. நான் எங்க அம்மாட்ட கேக்குறேன், அம்மா இப்ப நான் என்னம்மா பண்ண முடியும்? நான் என்ன பண்றது? எனக்கு இப்ப என்ன சோர்ஸ் இருக்கு? எனக்கு எதுவுமே தெரியாதே. என்ன 15 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. எனக்கு வந்து படிச்சு கூட நான் முடிக்கல. 10th எனக்கு எக்ஸாம் கூட முடியறதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ண முடியும்? வேறு இடத்துல வேலைக்கு போக முடியாது. எனக்கு ஸ்கூல் விட்டா வீடு, வீடு விட்டா ஸ்கூலு. 2வது வீட்டுக்குள்ளேயே தான் நாங்க இருப்போம். ஃபுல்லா பரதா போட்டு கண்ணு மட்டும்தான் தெரியும். அந்த அளவு தான் வெளியில விடுவாங்க. அதாவது கார்ல போவேன், கார்ல வீட்டுக்கு வருவேன். எனக்கு வெளி உலகமும் தெரியாது. யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன பண்றது தெரியாது. நாளைக்கு சம்பாதிச்சா சாப்பிடலாங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. நான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரே குழப்பம். நான் அழுது அப்புறம் நான் நினைச்சேன், சரி ஏதோ ஒண்ணு நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்க கை காலில் கடந்தது எல்லாத்தையும் எடுத்து வித்துட்டு ஒரு சின்னதா ஒரு கடையை வாடகைக்கு பிடிச்சு அதுல லேடிஸ்க்கு தேவையான எல்லா பொருளையும் வச்சு ஒரு வியாபாரம் நான் ஆரம்பிச்சா அதுல இன்னும் பெரிய ஓட்டம் இருக்காது. அந்த கடைக்கான வாடகை கொடுக்கலாம். நாங்க டெய்லி ஏதோ தேவையை சந்திக்கும், அவ்வளவுதான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ரொம்ப மனசுக்கு ரொம்ப கசப்பு. எல்லாம் அதாவது எல்லாத்தையும் இழந்தாச்சு. அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. அப்பா வந்து கொஞ்ச நாள் எங்கள்கிட்ட வந்திருந்தாங்க. கடைசி காலத்துல போல இருக்கு அவருக்கு. கடைசி ஆனா யங்கா இருந்தாங்க. இறந்து போகும்போது 56 வயசு. பட் வந்தாங்க. வந்துட்டு இனிமே நான் இங்கதான் இருப்பேன்னு சொன்னாங்க. சொல்லி 6 மாசம் தான் அவங்களே இறந்து போனாங்க. அம்மா மட்டும்தான் எனக்கு துணை. அந்த மாதிரி இருக்க நேரத்துல சரி அப்பாவாவது கடைசியில வந்து என்ன காப்பாத்துறதுக்கு தான் வந்து சேர்ந்திருக்காரு போல இருக்குன்னு நினைச்ச நேரம் அப்பாவும் இறந்து போனாங்க. அப்போ அம்மாக்கு ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு, அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே மரணப்படுக்க மாதிரி என்னால தாங்கவே முடியல. எல்லாரும் என்னடா எல்லாரும் போயிட்டா நானும் என் பிள்ளைங்களும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதுகிட்டே அம்மா கூட ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். 3 நாள் டே நைட்டு முழிச்சுட்டாங்க. அம்மாவே பார்த்துட்டே இருக்கேன். ஏதாவது ஆகும். டாக்டர் சொல்ற ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்குமா, இது செகண்ட் அட்டாக். ஆமா, அப்பா வீட்டை விட்டு போகும்போது அம்மாக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்தது. அப்ப இது செகண்ட் அட்டாக்மா, இதுவே ரொம்ப சிவியரா இருக்கு, அவங்க பலகீனமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 3 நாள் முழிச்சு இருந்து அப்படியே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்ப என் தங்கச்சி சொன்னா, நீ போ, நீ வீட்டுல போய் இன்னைக்கு நைட்டு தூங்கு, இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன், நாளைக்கு நீ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வீட்டுல வந்து நான் உட்காந்துட்டு அழுவுறேன். நைட்டு தூங்க என் பிள்ளைங்களை போட்டுட்டு அழுதுட்டே இருக்கேன். தூக்கம் வரல. அப்ப நான் நினைக்கிறேன், நம்ம ஏதாவது சாப்பிட்டு செத்து போயிடலாம். நமக்கு பணம் கிடையாது, அம்மா அப்பா இல்ல, யாருமே இல்ல, நம்ம வாழ்றதுக்கே முடியாது, இனிமே நமக்கு ஒண்ணும் கிடையாது, நம்ம செத்து போயிடலாம், அம்மாவும் நம்ம கண்ணு முன்னாடி செத்து போயிட்டா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செத்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கேன். அப்படியே என் கண்ணு தன்னால இழுத்து மூடிட்டு
என் பொண்ணை பார்த்துட்டே இருக்கேன். இந்த பிள்ளை நான் இல்லாத உலகத்துல என் பிள்ளைங்களை விட்டுட்டு சாகக்கூடாது. அதுங்களுக்கு ஏதாவது குடுத்துட்டு நம்ம இன்னைக்கு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருக்கேனே. என் கண்ணு அப்படியே தன்னால மூடுது. அப்ப வந்து ஒரு சாத்தா அந்த ஒரு பாம்பு துரத்திட்டே இருக்கும்ல, அந்த பாம்பு திருப்பி என் கனவுல வந்து அது ஒரு உருவம் மாட்டி ஏஞ்சி நின்னு அப்படி பிசாசு மாதிரி எப்படி கொம்புலாம் வச்சுட்டு வாலெல்லாம் வச்சுட்டு ஒரு அசிங்கமான உருவம். அப்படியே என் கூட போராடுது. என்னை அப்படியே குத்த வருது. என்னை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை குத்த வருது. அப்ப ரெக்க வச்சுட்டு ஒரு பிள்ளை, ஒரு பையன், ஒரு சின்ன பையன் வந்து என்ன பண்ணுது, வாளால அந்த பிசாசோட தலையை அப்படியே வெட்டிட்டு அந்த பையன்கிட்ட கேக்குறேன், நீ யாருப்பா இப்படி ரெக்கெல்லாம் வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அதப்பா உன்னை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, பயப்படாத, என் பேரு கேப்ரியல், நான் உனக்கு இது கொடுக்கதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலகை மாதிரி என் கையில கொடுக்குறான். அதுல வந்து பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன் பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள் அப்படின்னு எழுதியிருக்கு. அதை திருப்பி பாக்குறேன். அதை திருப்பி பின் சைடு அப்படி திருப்பி பார்க்கும்போது, உன் சுய ஜனத்தார் நின்றும் அந்நிய ஜனத்தார் இடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவைகளுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்தில் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை நான் அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன்னு எழுதியிருக்கு. இவ்வளவும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. தூக்கம் மாதிரி தெரியாம வாயை விட்டே வாசிச்சுட்டு அப்படியே நான் கடக்குன்னு எந்திரிச்சிட்டு இது என்னடா இப்படி ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு காலையில போறேன் எங்க அம்மாவை பாக்குறதுக்கு. போயிட்டு இந்த மாதிரி எனக்கு கனவு விழுந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அப்ப ஒரு ஆன்டி, ஒரு கிறிஸ்டியன் ஆன்டி, ராணின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க பையனும் வந்திருக்காங்க. நான் எங்க அம்மாட்ட சொல்றேன், இவ்வளவு இந்த மாதிரி கனவு கண்டேன். எங்க அம்மா சொல்றாங்க, நேரங்கட்ட நேரத்துல கடையை பூட்டிட்டு வர்றீல்ல, அந்த சைடு கலர் தோட்டம்லாம் இருக்குல்ல, ஏதோ ஒரு பேய் பிடிச்சிச்சு பிளக்கு உனக்கு, நீ போய் நல்லா ஓதிட்டு ஒரு 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 வெர்ஸ் இருக்கு குர்ஆன்ல, அத ஓதி நல்லா உன் மேல ஊதிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த ராணி ஆண்டி சொல்றாங்க, இல்ல உங்க பொண்ணுக்கு வந்து ஆண்டவர் வந்து அவளை தொடுறாரு, அது ஆண்டவருடைய வசனம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்றேன், நாங்க இருக்குல இது ஒண்ணுதான் குறைச்சல் ஆண்டி, நீங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லப்பா ஆண்டவர் உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கிற ஆண்டவரோடய நான் வாழ்ந்து செத்தா போதும், அந்த ஆண்டவர்லாம் எனக்கு தேவையே இல்லை, எனக்கு வந்து இதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தா எங்க அம்மாக்கு பயங்கரமா ஒரு மூச்சு திணறல் வந்துட்டு ரொம்ப 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 சிவியரா போயிட்டு அவங்களுக்கு ஐசியூல வச்சுட்டு அழுது நான் கதறேன் நானு. அப்ப என் தங்கச்சிக்கு எல்லாத்துக்கும் போன் பண்ணி கூப்பிட்டு, நீ ஒரு நிமிஷம் இரு அம்மா கூட இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த பையன், அந்த ராணி ஆண்டியோட பையனை கூப்பிட்டு, தம்பி என்ன உன்னோட நீ போவீல அந்த சர்ச்சுக்கு எனக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ற. என்னக்கா சொல்ற, நீனா சொல்ற அப்படின்னு சொன்னான். ஆமா, அவன் வந்து சபைக்கு போவான், பெந்தகஸ்ட் சபைக்கு. நீ நீ போவில்ல அங்க, என்ன தயவு செஞ்சு கூட்டிட்டு போயேன், ஏன் எதுக்குன்னு என்ன கேட்காத, நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றேன். அவன் வந்து என்ன கூட்டிட்டு போயாச்சு. கூட்டிட்டு போனேன்னா அங்க ஒரு பாஸ்டர் அம்மா, அவங்க வந்துட்டு கிளாராமான்னு சொல்லிட்டு, அவங்க வந்துட்டு சொன்னாங்க, உன்னோட விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும், நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல வேணாம், மேல சர்ச்சை திறந்து விட சொல்றேன், நீ போய் ஆண்டவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் போய் என்ன பண்றேன், அந்த சர்ச்சில் என்ன அறியாம முட்டிக்கால் போட்டு, வாயில வார்த்தையே வரல, கண்ணீரா ஒழுகுது, மனசுக்குள்ள நான் சொல்ல வேண்டியதெல்லாம் கடன்னு ஓடுது. கடைசியா வாயை விட்டு சொன்னது இது மட்டும்தான் சொன்னேன், நீங்க தான் உண்மையான ஆண்டவரா, அப்படி ஆண்டவர்னு சொன்னா தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க, என்னை என் குடும்பத்தை விட்டுடுங்க, போதும் போதும் போதுங்கிற அளவுக்கு நீங்க பண்ணியாச்சு, இதுக்கு மேல இன்னும் என்ன சித்திரவதை பண்ணணும், இன்னும் என்ன பண்ணணும், தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நான் இறங்கி வந்துட்டு எங்க அம்மாவை போய் பார்த்துட்டு அவங்க ஐசியூல தான் இருக்காங்க. அப்புறம் சொல்றாங்க, நாளைக்கு வேற ரூமுக்கு மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அன்னைக்கு நைட்டும் நான் என்ன பண்றேன், எனக்கு முடியல, எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு, என் தங்கச்சி நீயே அங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுல வந்து படுத்தா அன்னைக்கு நைட்டு என்னோட என்னோட ரூமோட அப்படியே சீலிங் இருக்கு இல்லையா, அந்த மதில் அப்படியே திறக்குது, ரெண்டா அப்படியே திறக்குது. நான் உண்மையிலே மத்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வந்து அவங்க கனவு பத்தி எதோ பத்தி சொல்லும் போதெல்லாம் பைத்தியக்காரங்க, என்னெல்லாம் சொல்றாங்க பாரு, எப்படி எல்லாம் கதை கட்டுறாங்க பாருன்னு சொன்னவன் நானு. எனக்கு அது நடந்தது. என்னோட ரூமோட சீலிங் வந்துட்டு அப்படியே ஓப்பன் ஆனா அதுல இருந்து ஒரு புறா பறந்து வந்து எனக்கும் என் பொண்ணுக்கும் நடுப்பற வந்து உட்காருது.
உட்காந்துட்டு அப்படிதான் என் கண்ணு பாதி கண்ணு மூடி இருக்கு, பாதி திறந்திருக்கு. அப்படி அரை இதுல இருக்கு. அப்போ ஒரு மேலேந்து ஒரு உருவம் இறங்கி வருது பாருங்க. அப்படி ஒரு ஒளி வீசுது. அவ்வளோ ஒரு கிளியர், அப்படி ஒரு கிளியர், அப்படி ஒரு கிளீன், அப்படி ஒரு ட்ரெஸ். அது அப்படியே அந்த ட்ரெஸ்ஸோட தொங்கல் அப்படி தொங்குது. அப்படி இறங்குறாங்க. இறங்குனா ஒரு இந்த விரல் மட்டும் வந்து என் தலையை வருடுது. அப்படியே பனி, இந்த கொடைக்கானல்ல உள்ள மேகம் நம்ம மேல முட்டினா ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கும், அந்த மாதிரி சில்லுன்னு இருக்கு. அப்படியே கையை அப்படியே தலையில தடவுறாங்க. தடவிட்டு என்னால முழிக்கவும் முடியல, ஒண்ணும் முடியல. கண்ணுல தார தாரையா தண்ணி தான் கொட்டுது. நீ பயப்படாதே, நீ பயப்படாத, உன்னோட நான் இருக்கேன், வா அப்படின்னு சொல்லி உன்னை வந்து அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி உன் வாழ்க்கையை மாத்தணும்னு ஒரு பூங்காக்குள்ள அழைச்சிட்டு போறாங்க. அந்த பூங்காட்ட நான் சொல்றேன், இது வந்து சுவர்ண பூங்கா அப்படின்னு நான் சொல்றேன். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அதுல நான் சொல்றேன், இந்த பூ எல்லாமே தங்கமா பூத்திருக்கு, பூங்காவே தங்கமா இருக்கே அப்படின்னு நான் சொல்றேன். ஆமா, இது போல உன் வாழ்க்கையை நான் மாத்துவேன்னு சொல்றாங்க. நான் சிரிக்கிறேன். நான் சிரிச்சுட்டு, நான் இருக்கிற நிலைமையில இப்படியா, இந்த போல உன் வாழ்க்கையை நான் மாத்துவேன், நான் சொன்னபடி செய்வேன் அப்படி சொல்றாங்க. நான் சொல்றேன், நான் அப்பயும் சிரிக்கிறேன். சிரிக்கிறதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, உனக்குன்னு ஒரு புதிய பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கேன், உன்னை ஜனத்தின் அதிபதிகளோடும் பிரபுக்களோடும் உன்னை அமர பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியல. இப்படி அந்த வார்த்தைங்க மட்டும் ஆனா என் மனசுல பதிஞ்சிருக்கு. அத வந்துட்டு இப்படி சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்கவுமே நான் என்ன பண்றேன், இது நிஜமா, உண்மையா, பொய்யா அப்படின்னு கனவா அப்படின்னு நான் எனக்குள்ளே அன்னைக்குதான் அந்த ஆத்துமா ஆவினா என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. எனக்குள்ளே நான் வந்து ட்ரை பண்றேன், எந்திரிக்கிறதுக்கு முழிக்க முடியல, எதுவும் பண்ண முடியல. பட் வந்து ஃபீல் ஆகுது. என் பொண்ணு வந்து பக்கத்துல ஒரு புறா கூட விளையாடுறா. கலன்னு அவ விளையாடுற சத்தம். எப்படி சொல்றான்னா, புறா இங்க வா, இங்க வா, இங்க வான்னு உருதுல சொல்றா. சொல்லும் போது அப்போ வந்து எனக்கு அந்த அரை நித்திரையிலே நான் என்ன நினைக்கிறேன்னா, உண்மையிலே அப்ப ஏதோ நடக்குது. அப்ப எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது. அந்த புறாவை நான் பாக்குறேன். என் பொண்ணு அந்த புறா கூட விளையாடுது அப்படின்னு சொன்னா, இது உண்மைதான், ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். என்னையே அறியாம அந்த நேரம் எப்படி எந்திரிச்சேன்னு தெரியல, எப்படி முட்டிக்கால் போட்டேன்னு தெரியல, எப்படி வானத்துக்கு நேரா என் 2 கை விரிஞ்சு நேரா அப்படி தூக்கி வச்சிருக்கேன்னு தெரியல. அப்படி அழுவுறேன், நிறைய ஏதேதோ பேசுறேன். ஒரு கான்வெகேஷன் மாதிரி, அதாவது ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி ஆண்டவர் கூட அப்படி நான் பேசுறேன். ஆண்டவர் வந்து எல்லாம் படம் போல என் கண்ணுல காட்டுறாங்க. படம் போல என்னெல்லாம் என் குடும்பத்துல நடந்தது, எப்படி பேசியிருக்கணும், எப்படி பேசக்கூடாது, எப்படி நடந்திருக்கணும், எப்படி நடந்துக்க கூடாது, நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் கஷ்டப்பட்டாலும் இதெல்லாம் என்னோட கஷ்டமே இல்லை, எல்லாத்தையும் நீ உனக்காக இழக்கல, நீ உன் சகோதர சகோதரிகளுக்காக தான் இழந்திருக்க, இவ்வளவு கஷ்டப்படுற, பாடுபடுற அப்படின்னு சொன்னா அது எல்லாமே உனக்காக இல்ல, நீ வேற ஒருத்தவங்களுக்காக படுற அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் சொல்றேன், சரி அதெல்லாம் படுறேன், சரி என் வாழ்க்கை இழந்தேனே அது எப்படி அப்படின்னாக்க, நீ இழந்தவைகள் எல்லாமே நான் உனக்கு திரும்ப தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் சிரிக்கிறேன். எல்லாத்தையும் திருப்பி தரலாம், காசு பணத்தெல்லாம் திருப்பி தரலாம், எல்லாத்தையும் எப்படி திருப்பி தருவேன் அப்படின்னு அப்பயே நான் சிரிக்கிறேன். சிரிக்கிறேன். அவ்வளோ நேரம் நான் எப்படி அப்படி நின்னேன்னு தெரியல. அப்படி நான் டயர்டா என் கை கீழே விழுது, கண்ணு முழிச்சு பாக்குறேன். கரெக்டா காலையில விடிய காத்தால மணி 4. நைட்டு ஃபுல்லாமே அந்த முட்டியில நின்றுக்க 2 கையும் ஒசத்தியே இருந்திருக்கு. அன்னைக்கு விடிய காத்தால நான் ஓடுறேன். ஓடி போய் எங்க அம்மாட்ட சொல்றேன், அம்மா இப்படி எல்லாம் நடந்தது, அம்மா இப்படி எல்லாம் நடந்ததுன்னு. எங்க அம்மா சொல்றாங்க, அதுதான் கண்டிப்பா உனக்கு பேய் பிடிச்சிருச்சு, உனக்கு ஏதோ கிறிஸ்துவங்க பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்றேன், கிறிஸ்துவங்க பேய் பிடிக்கலாமா, கிறிஸ்துவே என்ன பிடிச்சிட்டாரு போல, அப்படிதான் எனக்கு கனவு விழுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்புறம் என்ன பண்ணேன், அந்த ராணி ஆண்டிட்ட நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்றேன். அப்ப ஆண்டவர் தான், அந்த பரிசுத்த ஆவிதான் உனக்கு வந்து இறங்கியிருக்காங்க, அவங்கதான் உன்கிட்ட பேசியிருக்காங்க, இது எல்லாமே அத குறிச்சதுக்கான தரிசனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ப என்ன பண்றேன், கொஞ்சம் நம்ப ஆரம்பிக்கிறேன்னா, நான் நினைக்கிறேன், ஆமா குரான்லயே வந்து இயேசு வந்து ஈசான்னு சொல்லுவாங்க. ஈசா நபியை பத்தி சொல்லியிருக்காங்க தானே. அவர் வந்து பரிசுத்தமா பிறந்தவரு, பாவம் இல்லாதவரு, அப்புறம் வந்துட்டு எந்த மனுஷரோட பாவமும் இல்லாம பிறந்தவரு, எந்த கரை படியாதவரு, பரிசுத்தம்னு நம்ம படிச்சிருக்கோம் தானே. அப்போ நம்ம அவரை தானே ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து தப்பான ப்ராஃபட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்றோமோ, இவரை தானே நம்ம ஃபாலோ பண்ணணும். அவரும் வேணா ப்ராஃபட்டா இருக்கலாம், பட் வந்து ஃபாலோ பண்றது இவரை தானே ஃபாலோ பண்ணணும். அப்பதானே நம்ம வந்து அல்ல இடத்துல போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு
போதகரா நான் அவரை ஏத்துக்கிட்டேன். அதாவது நல்ல ஒரு ப்ராஃபட்டா ஆண்டவரை ஏத்துக்கிட்டு நான் சரி இனிமே அவரை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைக்கு போறேன். கடைக்கு போனோடனே இந்த ஒரு கடையில ஆட்கள் இல்லாத நேரம் பாத்தீங்கன்னா இந்த சில ஹிஸ்டரி புக்ஸ் ஏதாச்சும் ஒண்ணு படிப்பேன். நான் படிக்கும் போது அதுல ஏசிபிசி அப்படின்னு இருந்துச்சு. திருப்பி 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 இந்த ஏசிபிசிங்கிற வார்த்தை வந்து அந்த எழுத்து வந்து என் கண்ணுல பட்டுக்கிட்டே இருந்தது. நான் அப்ப வந்து யோசிக்கிறேன், ஏசிபிசினா ஆஃப்டர் கிரைஸ்ட், பிஃபோர் கிரைஸ்ட். பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் கிரைஸ்ட் அப்படின்னு சொன்னா இயேசு பிறப்புக்கு முன்னாடி பின்னாடி. அப்போ ஒரு ஒரு மனுஷனோட பிறப்புக்கு முன்னாடி பின்னாடின்னு உலகத்தோட காலத்தையே வரையறுத்திருக்காங்கன்னா அந்த மனுஷன் எப்படிப்பட்டவரா இருப்பாரு? அப்ப ஏன் நம்ம இவ்வளவு நாள் அவரை பார்க்க தவறிட்டோம் அப்படின்னு நான் நினைச்சேன். அது பாருங்க, நமக்கு இந்த மத்தேயு 13:15 ஒரு வசனம் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரிதான் நான் இருந்திருக்கேன். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. ஆண்டவரை பத்தி நிறைய என்னுடைய இதுலயே சொல்லி இருக்குது. இருந்தாலும் அதை கடகடன்னு வாசிச்சுட்டு அவரை பொருட்படுத்தாம அதை மந்தமா கேட்டு அதை ஒரு இதுவா பொருட்டாவே என்றாம விட்டுட்டு இருக்கோம். அவரை தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அவரே அதான் ஆரோக்கியமாக்காம நான் அவர்களை ஆக்காதபடிக்கு நாங்க தான் அப்படி இருந்திருக்கோம் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. அதை நான் அப்புறம் தான் இந்த வசனத்தை நான் உணர்றேன். அப்போ வந்து இந்த இவ்வளவு நான் காலத்தை வரையறுத்திருக்காங்களே. நான் என் ஃப்ரெண்ட் அப்ப சொல்றா, இல்ல அதெல்லாம் வந்து அமெரிக்கன்ஸ் தானே, அதனால அவனுங்க வச்சதானே சட்டம், அதனால அவனுங்களாம் ஏசிபிசி அப்பெல்லாம் போட்டிருப்பாங்க. இல்ல இல்ல அவர் என்ன அமெரிக்கா கடவுளா இல்ல இங்கிலீஷ்கார கடவுளா? கிடையாது. அவர் பிறந்தது பாலஸ்தீன்லப்பா, ஏசியால நம்ம காண்டினென்ட்ல தான் பிறந்திருக்காரு. அப்படி உள்ள ஒரு சாதாரணமானவரை உலகமே ஏத்துக்கல. நிறைய பேர் அவரை மறுதளிச்சிருக்காங்க. நிறைய பேரு அவரை வந்து துக்கப்படுத்திருக்காங்க, ஏன் சிலுவையில அடிச்சிருக்காங்க. அப்படி இருந்தப்போ எப்படி வந்து இவரை வச்சு காலத்தையே அவருக்கு பின்னாடி மண்டியிட வச்சிருக்காருன்னா அவர் எப்பேற்பட்டவரா இருப்பாருன்னு நான் அன்னைக்கு அவர் ஆராயணும்னு முடிவு பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன், தெரியாம வீட்டுக்கு தெரியாம சபைக்கு போக ஆரம்பிச்சேன். அதாவது வெந்தயக்காசு சபைக்கு. ஊருக்குள்ள போனா பிடிபட்டுருவேன், தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சிக்கு போயிடுவேன். திருச்சியில திருவரம்பூர்ல ஒரு சபை உண்டு, அங்கதான் நான் போவேன். திருச்சிக்கு போனாலும் சொந்தக்காரங்க நிறைய இருக்கு, அங்கேயும் போக மாட்டேன், தஞ்சாவூருக்குள்ளயும் போக மாட்டேன். இடையில உள்ள திருவரம்பூர்ல ஒரு ரொம்ப ஒரு இன்டீரியர் உள்ளுக்குள்ள ஒரு சபை இருக்கு, ரொம்ப பிரசித்தமா இருக்கும், நல்லா இருக்கும். அங்க போயிட்டு ஏன்னா எனக்கு வந்து சமாதானம் தான் அந்த அப்ப எனக்கு தேவையா இருந்தது. ஏன்னா காசு பெருசே இல்ல, கடவுள் நினைச்சா எத்தனை தலைமுறைக்கு நம்ம சம்பாரிச்சு வச்சிருந்தாலும் ஒரு நிமிஷம் போதும். துன்மார்க்கமா நடந்துகிட்டா மட்டும் காசு போகாது, ஞானம் இல்லாம இருந்தாலும் போயிடும், இல்ல வேற ஏதோ ஒரு வழியா போயிடும். அதை நம்ப கூடாது, அதை நம்பவே கூடாது. காசை நம்பி இருக்கக்கூடாதுன்றத ஆண்டவர் எனக்கு நல்லா கத்து கொடுத்துட்டாரு. சோ காசு வந்து விஷயமே இல்லாம போயிடுச்சு. எனக்கு வந்து சமாதானம் தான் தேவைப்பட்டுச்சு. அப்போதைக்கு எனக்கு சமாதானமே கிடையாது, நிம்மதின்றதே இருக்காது, ஏதோ ஒண்ணு நடந்துட்டே இருக்கும். சரி, சமாதானத்தை தேடி சபைக்கு போக ஆரம்பிச்சேன். அங்க அந்த பாட்டு கேட்கறது, பிரசங்கத்தை கேட்கறது வர்றது, பைபிள் வச்சுக்க முடியாது, பைபிள் ரீட் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. இதை மட்டும் கேட்கறது வர்றது போறதா இருந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, எல்லாரும் 4 மாவடிக்கு மோகன் பிரதரோட இதுக்கு கூட்டத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எப்படியாவது நானும் போய் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி சும்மா நாச்சும் உன் சிஸ்டர் யாருக்காவது ஒருத்தங்க கல்யாணம்னு சொல்லி என்னை போய் சொல்லி அழைச்சிட்டு போய் சொல்லிடு, நான் எப்படியாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து எங்க அம்மாட்ட பர்மிஷன் கேட்கிறேன், நான் வந்து இவளை அழைச்சிட்டு போறேன் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லப்பா, நாங்க அவ இதுவரையும் தனியா எங்கேயும் போனதுல நாங்க அனுப்ப மாட்டோம் அப்படின்னு எங்க அம்மா சொல்றாங்க. அப்ப வந்து இல்ல இல்ல நான் பிள்ளைங்களை அழைச்சிட்டு போறேம்மா, எனக்கு மனசே சரியில்லைம்மா, ப்ளீஸ்மா நான் போறேன்னு கெஞ்சி நான் என்ன பண்ணிட்டேன், போயிட்டு கூட்டத்துல எல்லாம் கலந்துக்கிட்டு பிரதர்கிட்ட நான் பிளெஸிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு சந்தோஷமா. நான் கடைக்கு போயாச்சு. என் பிள்ளைங்க என்ன பண்ணிடுச்சு, சொல்லி கொடுத்துருச்சு எங்க அம்மாட்ட, இந்த மாதிரி நாங்க கல்யாணத்துக்கு போல, இந்த மாதிரி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அம்மா ரெடியா இருக்காங்க, நான் எப்ப வருவேன். வந்தோடனே செம்மையா திட்டி என்ன ரகசியமா கூப்பிட்டு ஒரு ப்ராமிஸ் வாங்குறாங்க. நீ இனிமே இந்த கூட்டத்துக்கு போக மாட்டேன், சர்ச்சு வாசப்படியை மிதிக்க மாட்டேன், பைபிளை தொட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, ஆயுசு நாள் உள்ள வரைக்கும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணேன். ஏன்னா காசு பணம் போச்சு, எல்லாம் போச்சு, மான மரியாதை போனா வராது, அதனால தயவு செஞ்சு அதையும் வாங்கிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொல்றாங்க. எனக்கு 2 கையையும் பிடிச்சிட்டு இதை நான் காலா நினைச்சு கேட்கிறேன், நீ எனக்கு சத்தியம் பண்ண. நான் என்ன பண்றேன், உன் ஆயுசு நாள் இருக்கிற வரைக்கும் நான் வந்து பைபிளை தொட மாட்டேன், நான் வந்து சர்ச்சுக்கு போக மாட்டேன், நான் இந்த மாதிரி நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியாச்சு. ப்ராமிஸ் பண்ணதுல இருந்து
7 வருஷம் ஆச்சு எங்க அம்மா இறந்து போறதுக்கு. ப்ராமிஸ் பண்ணதுல இருந்து 7 வருஷம் கழிச்சு எங்க அம்மா இறந்து போறாங்க. அந்த 7 வருஷமும் ஆண்டவர் பாருங்க, பைபிள் கிடையாது, சர்ச்சுக்கு போக முடியாது, எதுவுமே இல்ல. ஆண்டவர் என்ன திடப்படுத்துறாரு. அவருக்குள்ள என்ன நல்லா வளர்த்துறாரு. அப்படி ஒரு அந்த டைம் வந்து என்ன திடப்படுத்துறதுக்கான, ஏன்னா நல்ல நிலத்துல விதைச்ச விதை மட்டும்தான் வேரூன்றி நல்ல ஒரு செழித்து வளர முடியும். நார்மலா இப்ப மேலோட்டமா இந்த அளவுக்குள்ளே நான் ரட்சிப்பை பெற்றுக்கிட்டேன்னு சொன்னா, பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி நான் வெளியா இருந்தேன் அப்படின்னு சொன்னா, ஈஸியா யார் கேட்கிற கேள்விக்கோ எதுக்கோ எனக்கால பதில் சொல்ல முடியாம போயிருக்கும். என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் வந்து ஈஸியா வந்து தடம் மாறி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து என்ன அப்போ பலப்படுத்த அந்த 7 இயர்ஸ் டைம்ல என்ன அப்படி பலப்படுத்துறாரு. என்ன எப்படின்னா, ஏன் வேதத்தை வச்சேன். பைபிள வச்சு இல்ல. ஏன் வேதத்தை வச்சு. ஆண்டவர் அதுலதான் ஸ்பெஷல் பாருங்களேன். நம்மளுடைய வார்த்தை தான் நம்மள நியாயம் தீர்க்கும். நீ உன் வாயில உள்ள கனியை தான் புசிப்ப. நீ நீ எப்படி உன் கடனாளிக்கு மன்னிக்கிறியோ அப்படிதான் மன்னிப்பேன். எல்லா பொறுப்பையும் நம்ம கையில தான் கொடுத்திருப்பாரு. ஆண்டவர் இப்படி செஞ்சுட்டாரு, ஆண்டவர் ஏன் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்திருக்காரு, ஆண்டவர் மேல பழியே போடக்கூடாது. எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு, நம்ம வாயில தான் இருக்கு, நம்ம கிரியையில தான் இருக்கு. அத பாருங்க, என்னுடைய வேதத்தை வச்சு என் கண்ணை திறக்கிறாரு. அப்போ நான் அதே மாதிரிதான் ஈஜிப்தியருக்கு நம்ம ஈஜிப்சியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து 10 வாதையை கொடுத்திருப்பாரு ஆண்டவர். அவங்க கடவுளை வச்சேதான் அவங்கள வாதிச்சாரு. தவளை அவங்களுக்கு ஒரு கடவுள், சூரியன் அவங்களுக்கு கடவுள், தண்ணீர் அவங்களுக்கு கடவுள், பூச்சி வண்டு தலையுள்ள கடவுள்கள் அவங்களுக்கு உண்டு. இது எல்லாமே தான் அவங்களுக்கு வாதை அனுச்சு. இந்த உன் கடவுளை வச்சே உன்னை வாதிக்கிறேன், எங்க கேளு, அது காப்பாதுதா. அவங்க மிருக ஜீவனோட தலையை வச்சு அவங்களுக்கு கடவுள் இருக்கு. மிருக ஜீவனா செத்து போச்சு. அந்த கடவுள அவங்களோட கடவுள் செத்து போச்சு. அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. சூரியன் அஸ்தமிச்சு அந்தகாரம் வந்துச்சு. அந்த கடவுளை அவங்களால கூப்பிட முடியல. தவளை வாதிச்சுச்சு. அதெல்லாம் அந்த தண்ணீர் அவங்களோட பெரிய கடவுள். அவங்கள வச்சேதான், அந்த தண்ணியை வச்சுதான் அவங்கள அழிச்சாரு. அந்த மாதிரி என்னுடைய வேதத்தை வச்சு என்னுடைய கண்ணை வந்து திறந்தாரு. எப்படின்னா, அப்போ வந்து என் வேதத்துல அவரை நான் ஒரு நாள் உட்காந்துருக்கேன். என்னுடைய பள்ளிவாசல்ல வந்து பிரசங்கம் நடக்குது. பிரசங்கம் நடந்தா அன்னைக்குன்னு பார்த்து ஈசா நபியோட பிரசங்கம் நடக்குது. ஈசா நபியை பற்றியான பிரசங்கம். என்னைக்கும் இல்லாம அவரை பத்திய பிரசங்கம் ஒரு 4-5 வார்த்தை என் காதுல ஒலிக்குது. அவரை பத்திய பிரசங்கம் பண்ணி அவர் இந்த மாதிரி பரிசுத்தர் அந்த மாதிரிலாம் பேசி ஆண்டவர் கொடுத்த ப்ராஃபட்ஸ்ல அவர் வந்து பெஸ்ட் ப்ராஃபட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்னும் போது நான் வந்து அந்த வார்த்தையெல்லாம் பிடிச்சுக்கிட்டேன். நம்மளும் இதை படிச்ச நம்ம தானே, இதை ஒழுங்கா நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வேதத்துல அவரை ஆராய ஆரம்பிச்சேன். ஏன் வேதத்துல அவரை பத்தி என்ன சொல்லி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஈசா ரூஹ் மின்ஹுன்னு சொல்லிருக்காங்க. ரூஹ் மின்ஹு அப்படின்னு சொன்னா பிதாவுடைய ஆவியானவர். ஈசா ரூஹுல்லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பிதாவுடைய ஆவியானவர். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ரூஹல் குத்துஸ், ஹோலி ஸ்பிரிட். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஹதீதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஹதீதுன்னு சொன்னாக்க பிரசங்கம் பண்ற பெரிய பெரிய உலமாக்கள், அதாவது பிரசங்கிகள், அப்ப உள்ள அப்போஸ்தலர்கள் மாதிரி உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 பேத்த மட்டும்தான், 2 மனிதர்கள் தான் சாத்தான் வந்து தொடவே முடியலையா. அந்த 2 மனிதர்கள் யாருன்னா, ஒண்ணு ஈசாவும், இன்னொன்னு ஈசாவை பெற்ற மரியம், அதாவது மேரி. இவங்க 2 பேத்த தான் சாத்தானால தொட முடியாதவங்க. 2 பேரும் பரிசுத்தமானவங்க. அதுலயும் ஈசாவை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஒரு 8, 9 இடத்துல சொல்லியிருக்காங்க. ஈசா அதாவது கலிமத்தல்லான்னு இருக்கு. கலிமத்தல்லான்னா பிதாவுடைய வார்த்தை. வார்த்தை வந்து வார்த்தையில மாம்சமா, வார்த்தையில பிறந்தவர் அவர். பிதாவுடைய வார்த்தையினால பிறந்தவர். மனுஷனோட பாவத்தினால பிறக்கல, கண்ணீரிடத்துல அவருடைய வார்த்தையினால பிறந்தவர். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிதாவுடைய சகல அதிகாரங்கள்லயும் அவருக்கு சரியான பங்கு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் வந்து போற்றப்படத்தக்கவர். பிதாவுடைய படைப்புல, அதாவது அவரிடத்துல இருந்து பிரிக்க முடியாத அளவுக்கு பிதாவால படைக்கப்பட்ட வல்லமையும் ஞானமும் மற்றும் நிகரற்ற ஒரு படைப்பு அப்படின்னு இருக்கு. அவரோட பேரோட அர்த்தமே என்னன்னு சொன்னா, மீட்பர், பாதுகாவலர், இல்ல இப்படியும் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா, தீமையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குறவரே அப்படின்னு இருக்கு, மீட்பர்னு இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஈசாவின் அவர் வந்து இறந்து போகல, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதாவது பிதாவுடைய வலது பாரிசத்துல அவர் வீற்று இருக்கிறார், அவர் உயிரோட இருக்கார், அவர் நியாய
தீர்ப்பு நாள்ல மீண்டும் வருவார். அவரை வந்து பிதா வந்து நியாயம் தீர்க்கிறதுக்காக ஜட்ஜ்மெண்ட் டேல ஜட்ஜ் பண்றதுக்காக அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவரை நியமிக்கப்பட்டவர் அவரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ப நினைக்கிறேன், ஜட்ஜ்மெண்ட் டேல வந்து ஜட்ஜ் பண்றதுக்கு அப்ப யாரால முடியும்? அவரு பிதாவுடைய ஆவியிலேருந்து பிறந்துட்டாரு, வார்த்தையால பிறந்தாரு. சரி, அவரு தான் அவர்ட்ட இருந்து பிறந்திருக்காரு. இவ்வளவு அவரை பத்தியான இவ்வளோ போற்றி புகழ்ந்திருக்காங்க, எல்லாம் ஓகே. பட் ஜட்ஜ்மெண்ட் டேல வந்து அவர் ஜட்ஜ் பண்ண போறாருன்னா அப்ப அவர் தானே அவரு. ஜட்ஜ் பண்ண யாரால முடியும்? யாரு நியாயம் தீர்த்து யாரு உங்களை வந்து நீ சொர்க்கத்துக்கு போவ, நீ நரகத்துக்கு போவ, இல்ல நீ உன்னுடைய பாவங்களுக்கெல்லாம் யார் ஜட்ஜ் பண்ணுவோம்? ஆண்டவரால மட்டும்தான் முடியும். சகல அதிகாரங்களும் அவருக்கு தான் இருக்கு. அப்ப இவர் தான் கடவுள், இவர் தான் ஆண்டவர்னு ஆண்டவரே என்னுடைய கண்ணை திறந்தாரு என்னுடைய வேதத்தை வச்சு. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பையில இருந்து மண்டி போட்டு, ஆண்டவரே நீங்க தான் என்னோட கடவுள், என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. இது நாள் வரைக்கும் உங்களை நான் வந்து மந்தமா கேட்காம நான் அப்படி இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. நான் அன்னைக்கு அழுது அன்னையில இருந்து நான் ப்ரே பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு ப்ரேயர் பண்ண தெரியாது. ஆனா கடையில என்ன ப்ரேயர் பண்ணுவேன்? ஒண்ணு மட்டும் ப்ரேயர் பண்ணுவேன். நீங்க தான் உண்மையுள்ள தேவன். நீர் தந்தாலும் நீ தராட்டியும் நீ என்ன பண்ணாலும் நீ என்ன கொன்னாலும் நீங்க தான் என்னோட தேவன். உண்மை அன்றி வேற தேவன் இல்லை. நான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இத்தனை சோதனை, இத்தனை இழப்புகள் என்ன வந்தாலும் பரவாயில்ல. ஆனா எனக்கு யாரும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நான் இவ்வளவு கஷ்டத்துலயும் ஏதோ ஒரு சமாதானம். அந்த சர்ச்சுக்கு போய் நான் அழுதுட்டு வந்ததுல ஒரு சமாதானம். அதுக்கப்புறம் இந்த பிரேயர் எல்லாம் இந்த சபைக்கு போக ஆரம்பிச்சது ஒரு சமாதானம். காசு கொடுத்து வாங்க முடியாத ஒரே விஷயம் தான். அப்போ எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்துட்டீங்க. நீங்க தான் தேவன். நீங்க நேர்ல வந்து பேசிருக்கீங்க. இத வந்து இத்தனை வருஷமா நான் உணர்ந்ததும் இல்லை, நான் பார்த்ததும் இல்லை, நான் கேட்டதும் இல்லை. உங்களுக்கு ஜீவன் இருக்கு, நீங்க உண்மையான ஜீவன் உள்ள தேவன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு டெய்லி இது மட்டும் தான் என் பிரேயரா இருக்கும். அதே மாதிரி ஆதாமை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கை பஞ்ச காலத்திலும் ஆசீர்வதித்தது போல, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல, பாவியா இருந்தும் கூட தாவீதை உங்க இருதயத்துக்கு பிரியமானவனா நீங்க சொன்னது போல என்னையும் உங்க மனசுக்கு நான் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் என்ன மன்னிச்சு உங்க மனசுக்கு பிரியமானவளா என்னை ஏத்துக்கோங்க. இது மட்டும்தான் என் பிரேயரா இருந்தது. அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா என் கடையில வியாபாரம் இந்த சபைக்கெல்லாம் போக ஆரம்பிக்காம கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரம் ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு வெளியுலகம் தெரியாத ஒண்ணுமே தெரியாத ஒரு பொண்ணுனால இவ்வளவு சம்பாதிக்க முடியுமான்றத அக்கம் பக்கம் இருந்த எனக்கு மாதிரி கடை வச்சிருந்த ஆம்பளைங்களே என்னை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. எனக்கு ஆண்டவர் பாத்தீங்கன்னா என் வீட்டுல எனக்கு எந்த வேலையுமே தெரியாது. சின்ன பிள்ளைல இருந்து ஒரு சின்ன வேலை கூட நான் பார்த்ததில்ல. அத்தனை வேலை ஆட்கள் இருப்பாங்க. ஆனா எனக்கு அத்தனை வேலை பார்க்கவும் கத்து கொடுத்தாரு. எப்படின்னா வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அப்பையில இருந்து நான் நல்லா உழைக்க ஆரம்பிச்சேன். என் கடையில வியாபாரம் பெருகுனுச்சு. ஒரு கடை 2 கடையா ஆக்கினேன், 2 கடை 3 கடையா ஆக்கிட்டேன். அப்போ என்னால வேலைதான் பார்க்க முடியல, கஸ்டமர்ஸை வந்து என்னால மெயின்டைன் பண்ண முடியல. அந்த அளவுக்கு எனக்கு அப்படி ஒரு அபிரதமான ஒரு ஆசீர்வாதம். தசம பாகம் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சேன். என்னால நேர்ல கொடுக்க முடியாது, நான் கவரில் போட்டு கொடுத்து விடுவேன், போறவங்கள்ட்ட கொடுத்து விடுவேன். அதுக்கப்புறம் நான் அதை கொடுத்து விடுறது கூட என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் தசம பாகத்தை எடுத்து ஏழைகளுக்கு நானே கொடுக்க ஆரம்பிச்சேன் ஆண்டவருடைய பேரால. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு பிராமின் பாஸ்டர் வந்திருந்தார். பிராமின் வந்து பாஸ்டரா ஆயிட்டாரு. அவர் வந்திருக்காரு. அந்த பிரசங்கத்தை கேட்கணும்னு ஆசை. எங்க அம்மா விட மாட்டாங்க. எங்களோட கிச்சன் ஜன்னலும் அவங்களோட ஹால் ஜன்னலும் பக்கத்துல இருக்கும். அதுல நின்னு கேக்குறேன். அவரோட வேதம் சாட்சி சொல்லுது அப்படின்னு அவர் சொல்றாங்க பாருங்க. இந்த மாதிரி சப்தோ வை பிரம்மா, குரல் தான் கடவுள். அப்புறம் வந்து வாக்தோவை பிரம்மா, வார்த்தை தான் கடவுள். சப்தாட்சர பரபிரம்மா, வார்த்தை அழியாதது அதுவே கடவுள் அப்படின்னு அர்த்தம்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த 3 வார்த்தை மட்டும் எனக்கு கேட்டது, மத்தது என்னால கேட்க முடியல. அப்போ அந்த வேதமும் ஆண்டவருடைய வார்த்தை அழியாதது, வார்த்தை தான் கடவுள்னு ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுதுன்னு அவர் சொல்றாரு. அப்ப நான் சொல்றேன், எத்தனை வேதம் இவரை பத்தி சாட்சி சொல்லி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எங்க அம்மாட்ட சொல்ல முடியாது. நான் எங்க அம்மாட்ட சொல்றதுக்கு தொண்டை வரைக்கும் வரல. அப்படி நான் வந்து கடையில வந்து என் கடையில வேலை பார்க்குற பொண்ணுக்கு பேசி அது ரட்சிக்கப்பட்டுச்சு. அதுகிட்ட இதெல்லாம் சொல்லி என்னோட அனுபவத்தை எல்லாம் இப்படி நடக்குதுடி அப்படி நடக்குதுடி சொல்லி 3 பொண்ணுங்க 4 பொண்ணுங்க வேலை பார்க்கும் என்கிட்ட. அதுங்கள்ட்ட சொல்லி அதுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 2 பொண்ணுங்க ரட்சிக்கப்பட்டுட்டு அவங்களதான் அம்மா வந்து எனக்கு காவல் வச்சிருப்பாங்க. இது எங்கேயாவது போகுதா வருதான்னு பாத்துக்கோ, சபைக்கெல்லாம் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களே வந்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க.
அதுக்கப்புறம் பாருங்க எப்படி உழைக்க கத்து கொடுத்தாருன்னா, ஒரு சாம்பிள் சொல்றேன். நைட்டு பகல் பார்க்க மாட்டேன். நைட்டா இருந்தாலும் முழிச்சு வேலை செய்வேன். 2வது என் புள்ள தூங்கிடும். ஒரு சைடு கடையில போட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருப்பேன். திருப்பி வீட்டுக்கு வரும்போது, அந்த புள்ளைய என்னோட ஸ்கூட்டில உட்காந்துக்கிட்டு, புள்ளைய பின்னாடி வச்சு, என்னோட துப்பட்டா வச்சு, அத இழுத்து என் உடம்போட கட்டிக்குவேன். ஏன்னா கீழ விழுந்துரும். தூங்குற புள்ள கீழ விழுந்துரும். அந்த மாரி கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வருவேன். எங்க அம்மா என்ன பார்த்து அழுவாங்க. "உனக்கு இதெல்லாம் இந்த அளவுக்கு உனக்கு வேலை பார்க்க தெரியுமா? இப்படியெல்லாம் செய்ய தெரியுமான்னு?" எனக்கு அலுப்பும் தெரியல, கஷ்டமும் தெரியல, எதுவுமே தெரியல. இங்க உள்ள குச்சிய கூட என்கிட்ட எடுத்து நவத்தி வச்சது இல்ல அத நான். அப்படி டே நைட்டு உழைக்க ஆரம்பிச்சேன். என்னோட நகைகள திருப்ப என்னையே அறியாம ஆசீர்வாதம் வந்து, என் நகைகள் நெறைய வாங்க ஆரம்பிச்சேன். எனக்குன்னு வாகனம் வாங்க ஆரம்பிச்சேன். எனக்குன்னு என் பிள்ளைங்களோட எல்லா தேவையும் சந்திச்சேன். படிக்கிறதுக்கு எல்லா தேவையும் நானே பார்த்துக்கிட்டேன். யார்ட்டயும் ரூ. எவ்ளோ கஷ்டத்திலயும் ஆண்டவர் வந்து என்ன வந்து ரூ. யார்ட்டயும் கடன் வாங்க வச்சதில்ல. என்ன குடுக்க தான் வச்சார். நான் நெறைய பேருக்கு குடுக்க தான் வச்சார். அந்த மாரி ஒரு நல்ல கடவுள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இவ்ளோ திடப்படுத்தி என்ன நிக்க வச்சுட்டு எங்க அம்மா இறந்து போறாங்க. எங்க அம்மா இறந்து போறாங்க. 7 வருஷம் கழிச்சு எங்க அம்மா இறந்து போறாங்க. எங்க அண்ணா, அண்ணி எல்லாம் வராங்க. துபாய்லேருந்து வந்து செட்டில் ஆயிட்டாங்க. இங்க ஊர்லயே செட்டில் ஆயிட்டோன்னே, அ அப்ப அவங்க கூட தான நான் இருக்கணும். என்ன தனியா விட மாட்டாங்க இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் சொல்றாங்க, "நீ செய்றதெல்லாம் நான் கேள்விப்படுறேன். நீ இனிமே வெளில போக்கூடாது. எதுவும் பண்ணக்கூடாது. இந்த மாரி உன்ன இனிமே ஃப்ரீயா விடுறதா இல்ல. நீ வந்து வீட்டு பேர கெடுத்துருவ." அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என் தங்கச்சியும் சொல்றா, "ஆமா, இவ அப்படிதான் சுத்திட்டு திரியிறா. நான் கொஞ்சம் கொஞ்சம் கேள்விப்படுறேன். இவ வீட்டு பேர கெடுத்துருவா. அ இருக்கிறது பத்தாதுன்னு இவளால வேற பெரிய துன்பமா இருக்கு." அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்ப எங்க அண்ணன் சொல்றாங்க, "இனிமே நீ வந்து திருப்பியும் நீ பைபிள தொடக்கூடாது. இந்த மாரி கூட்டத்துக்கு போக்கூடாது. எதுவும் பண்ணக்கூடாது." திருப்பி வச்சுட்டு எனக்கு ஒரு பஞ்சாயத்து மாரி நடக்குது வீட்ல. இல்லன்னா உன்ன வந்து தள்ளி வச்சுருவோம். இல்ல நீ ஒண்ணு செய்யி, நீ பிள்ளைங்கள எங்கள்ட்ட குடுத்துரு. பிள்ளைங்கள நாங்க வளர்த்துக்கிறோம். நீ ஒண்ணு செய். நல்ல உன் மனசுக்கு நியாயமா பட்டா நாண்டுகிட்டு செத்து போயிடு. அப்படி இல்லன்னு சொன்னா எங்கேயாவது போயிடு. அப்போ வந்துட்டு எங்க எ சொந்தக்காரங்கள்ல ஒருத்தவங்க சொல்றாங்க, "நீ வந்து எங்கேயாவது போயிட்டா கூட எப்படியோ ஓடி போயிட்டேன்ற பேர் வந்துரும். அதனால நீ செத்து போறது பெட்டர்." அப்படின்னு சொன்னாங்க. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் எங்கேயும் போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி தருவாங்கன்னா, "அம்மா நரகத்தோட பாதைக்கு போறா. தப்பு. அதுலலாம் போக்கூடாது." அப்படின்னு என் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுப்பாங்க. சொல்லிக் குடுத்து என்னையும் என் பிள்ளைங்களையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணிட்டாங்க. என் பிள்ளைங்களே என் பேச்ச கேட்காது. நான் ஏதாவது சொன்னா, "இந்த பாரு இந்த பேச்செல்லாம் எங்கள்ட்ட பேசாத." "நான் தானடா உங்கள எல்லாம் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொன்னாலும், "அது உன் கடமை நீ பார்த்துக்கிற. ஆனா இதெல்லாம் நீ சொல்லிக் குடுக்கக் கூடாது. அத நாங்க கேட்க மாட்டோம்." அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ! பிள்ளைங்களும் என்ன விட்டு பிரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி டெய்லி ஆண்டவர்ட்ட நைட்ல யாருக்கும் தெரியாத போது நான் ப்ரே பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 5 முறை இல்ல 7 முறை கூட நான் முட்டி போட்டு பிரேயர் பண்ணுவேன். பிரேயர் பண்ணுவேன். நெறைய வந்து எனக்காக விட அடுத்தவங்களுக்கு பிரேயர் பண்றதுக்கு ஆண்டவர் எனக்கு நெறைய ஏவி இருப்பாரு. என்ன மாரி எத்தன பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ, அவங்களுடைய கஷ்டம் என் காதுல விழுந்து அவங்களுக்காக ஜெபிப்பேன். ஆனா, அன்னைக்கெல்லாம் எனக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஏன் ஒரு தடவ இல்ல, 7 தடவ கூட முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவேன். அதுவும் நடுஜாமத்துல தான் எந்திரிச்சு யாருக்கும் தெரியாம அழுது, அழுது ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே! எனக்கு இந்த நுகம் ரொம்ப நெருக்குது. எனக்கு ரொம்ப நான் அடிமைத்தனத்துல இருக்கேன். என்ன வந்து இதுலேருந்து என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்கள தானே நான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு திருப்பியும் அந்த அப்போஸ்தலர் அதுல 26, 17, 18 அதே வசனத்த திருப்பி எனக்கு சொல்றாங்க. "உன் சுயஜனத்தின் என்றும், அந்நிய ஜனத்தின் என்றும்" அந்த வசனத்த திருப்பி உன்ன விடுதலையாக்கி அந்த வசனத்த திருப்பி எனக்கு சொல்றாங்க. ஆமா, எப்படி இங்கேருந்து விடுதலை கிடைக்க முடியும் அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டேன். ஏன்னா, நான் சம்பாரிப்பேன். நான் சம்பாரிக்கிற பணத்தையும் அவங்கள்ட்ட குடுத்துறணும். அவங்க பார்த்து எங்களுக்கு என்ன செய்வாங்களோ, அதான் செய்வாங்க. என் பிள்ளைங்களுக்கும் சரி, எனக்கும் சரி. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கே கொஞ்சம் கசப்பு வந்துட்டு, அம்மா நம்ம இங்கேருந்து தனியா போயிட்டா பெட்டர்ன்ற மாரி ஃபீல் வந்துட்டு. அவங்கள விட்டு வெளில முடியல. தனியா நாங்க இருந்துக்கிறோம்னு சொன்னா, "ஏன் உன் இஷ்டத்துக்கு ஆடலான்னா?" "அப்படிலாம் போக்கூடாது." அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இது என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு நெனச்சுட்டே இருப்பேன். அவங்க என்னைக்குடா ஊருக்கு போறாங்க, என்னைக்காவது 1 நாள், 2 நாள் ஊருக்கு எப்படா போவாங்க பார்த்துட்டு இருப்பேன். அந்த நேரம் சர்ச்சுக்கு போயிருவேன். போயிட்டு ஓடி போய் நான் ஞானஸ்நானம் வாங்குறதுக்காக நான் திருவெறும்பூர் போறேன். போனா அந்த பாஸ்டர் வந்து ரொம்ப முடியாம மரண படுக்கையில இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, "ஒண்ணும் பிரச்சனை இல்லடாம்மா. நான் வந்து ஒரு பாஸ்டரோட நம்பர் குடுக்குறேன். அவங்க நல்ல வயது முதிர்ந்தவங்க. அவங்கள்ட்ட நீ ஞானஸ்நானம் வாங்குறது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அங்க போயிடு" அப்படின்னு சொல்லிட்டு. நான் அங்க போறேன். எனக்கு முன்னாடியே அந்த பாஸ்டர் சொல்றாரு. என் கதை எல்லாமே அவர் சொல்றாரு. சொல்லிட்டு, அவருக்கு ஒரு தரிசனம் இருந்ததாகவும், ஆ ஒரு இந்த மாரி அந்நிய புறஜாதியில உள்ள ஒரு பொண்ணு வரும். அதுக்கு ஞானஸ்நானம் குடுக்கணும். அதுக்கு இந்த பேர் தான் நீ ஞானஸ்நானம் குடுத்து இந்த பேர் வைக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு தரிசனம் இருந்ததாகவும் சொல்றாரு. ஆம் நல்ல திட்டமாய் வந்து ஆண்டவருடைய செய்திய சொன்ன பிரிஸ்கில்லாவோட பேர நான் உனக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு எனக்கு திடப்படுத்தி, அவர் வந்து எனக்கு ஞானஸ்நானம் குடுத்தாரு. ஞானஸ்நானம் வாங்கிட்டு வரேன். அதுவும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒயிட் ட்ரெஸ்ல வர்றேன் வீட்டுக்குள்ள.
எங்க அண்ணன்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டு சரியான பிரச்சனை, ரொம்ப பிரச்சனை. சண்டை. திருப்பி அதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கே போகல. போகாம இருக்கவும், ஒரு நாள் எனக்கு பாஸ்டர்லேருந்து ஃபோன் வருது. இந்த மாரி உன்ன நான் அவசரமா பார்க்கணும். இல்ல பாஸ்டர் பார்க்க முடியாது. வேணா ஞாயித்துக்கிழமை அவங்க எங்கேயாவது போறாங்களா பார்க்கிறேன். போனப்ப நான் வேணா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, பிரேயர் டைம் தாண்டி தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். சரி நீ பிரேயர் டைம் தாண்டியே வா பரவால்ல அப்படின்னு சொல்லி, பிரேயர்லாம் முடிஞ்சக்கப்புறம் நான் பாஸ்டர பார்க்க போறேன். இவங்க எப்படா வெளில போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அப்ப போறேன். போனா பாஸ்டர் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ம். ஒரு திருமணத்துக்காக வேண்டி ஒரு பெண் தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒய்ஃப் இல்ல. 2 குழந்தைங்க மாத்திரம் இருக்காங்க. அந்த அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எதுவுமே முக்கியம் இல்லையா? அவங்க பிள்ளைங்கள தன் பிள்ளைங்க மாரி பார்த்துக்கணுமா? அந்த மாரி வேணுமா? அவங்க எங்க பார்த்தாலும் தேடுனாங்களா, அந்த மாரி அவங்களுக்கு வந்து பேசும்போதே தெரிஞ்சுதான் அந்த மாரி எதுவுமே அவங்களுக்கு செட் ஆகலையாம். எனக்கு வந்து ஆண்டவர் வந்து அவர் சொல்லிட்டு போய் 2 நாள் ஆச்சு. ஆனா, நான் அது ஜெபத்துல வச்சேன். எனக்கு ஆண்டவர் உன்ன தான் காட்டுறாரு அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், பாஸ்டர் இருக்கிற வேதனை பத்தாதா? இப்ப நான் இது ஏதாவது போய் வீட்டுல நமக்கு சொன்னேன்னு சொன்னா, இதுக்காக தான் நீ சர்ச்சுக்கு போனியாங்கிற பேர் வந்துரும். 2வது இன்னொன்னு மட்டும் இல்ல, எனக்கு அதுக்கான மனசே கிடையாது. எனக்கு இன்னொரு தடவ இன்னொருத்தவங்க கிட்ட போய் வாழ்றதுக்கான ஒரு இதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு இந்த பேச்சு என்ட்ட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் இத வந்து நீ வந்து நீ உனக்கு குடுத்த வாக்குத்தத்தத்த சொல்லு அப்படின்னு சொன்னாரு. நான் அப்பயும் சொல்றேன். சொன்னதுக்கு, இந்த வாக்குத்தத்தமே இருந்தாலும் நீங்க இத காரணம் காட்டி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் வேண்டாம். நான் ஆண்டவர்ட்ட நம்ம ஜெபிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவருக்கு பதில் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, "இனி நான் இத பத்தி பேச மாட்டேன். ஆண்டவர் உன் கூட பேசுவாரு" அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்தாச்சு. வந்துட்டு நேரா எங்க ஆன்டி வீட்டுக்கு போனேன். போய் எங்க ஆன்டி வந்து எனக்கு ஒரு தாய் போல. அவங்கள்ட்ட எங்க அம்மா இறந்ததுலேருந்து அவங்கள்ட்ட க்ளோஸா இருப்பேன். அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாரி விஷயமெல்லாம் நான் சொல்றேன். இந்த மாரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படியெல்லாம் பண்றாங்க, போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சரிம்மா நீ போ. நாளைக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, மறுநாள் என் கடைக்கு வந்தாங்க. வந்துட்டு சொல்றாங்க, "உனக்காக நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டேன். உன்ன கேட்காம" அப்படின்னாங்க. என்ன அப்படின்ட்டு, "நீ படுற பாடெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன்" அப்படின்னதுக்கு, "பாடு மாரி இல்ல. பரவால்ல. அது எனக்கு பழகிடுச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சொல்லுங்க" அப்படின்னு. "இல்ல எனக்கு சொந்தத்துல, தூரத்து சொந்தத்துல ஒரு பையன் மலேசியால இருக்காப்ல. அவருக்கு குழந்தை கிடையாதுன்னு சொல்லி அவங்க மனைவிய விட்டுட்டு போயிட்டு, அதனால அவருக்கு வந்து அவர் வந்து பிள்ளைங்களோட யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. அதனால வேண்டி உன்ன வந்து அவங்க நெறைய சொத்து பத்தெல்லாம் இருக்கு. ஐயோ! அவங்களுக்கு உன்ன கல்யாணம் பண்ணி வச்சுர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயோ! சொத்து பத்தா வேண்டவே வேண்டாம்ப்பா. அதெல்லாம் வந்து நிரந்தரம் கிடையாது. எனக்கு அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி. இல்ல இங்க உனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. இங்க பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எல்லாத்தையும் விட்டுருடா. நீ சர்ச்சுக்கு போறது அதெல்லாம் விட்டுரு. 2வது வந்து அண்ணன் அண்ணிகிட்ட ரொம்ப நாள் இருக்கிறதும் கஷ்டம். அதனால நீ இப்படி இருந்துக்கோ. ஏன் நான் தனியா இருக்க முடியாதா? என் பிள்ளைங்கள வச்சுட்டு தனியா இருக்கிறதுக்காக எங்க அண்ணன்ட்ட வந்து நீங்க பேசி, எங்கள தனி வீடு பார்த்து எங்கள தனியா வைங்க. அப்படின்னு நான் சொல்றேன். சொல்றப்ப எங்க ஆன்டி சொல்றாங்க, "எனக்கு எப்படி பேசணும்னு தெரியும். என்ன சொல்லணும்னு தெரியும். நீ போ" அப்படின்னு சொல்லிட்டு வந்து, அவங்க என்ன சொன்னாங்களோ, அதே தான் வந்து எங்க வீட்ல பேசுறாங்க. பேசிட்டு இருக்கும்போது, அப்பதான் என் கடையில உள்ள பொண்ணு கேட்டுச்சு. கேட்டுட்டு வந்து என்ட்ட கடையில சொல்லுது, "அக்கா, அக்கா வந்து அந்த ஆன்டி வந்து ஏதோ உங்களுக்காக ஏதோ பார்த்துருக்கேன், போயிருக்கேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க" அப்படின்ட்டு. என்னடா இது இப்படி போய் முடியுமேன்னு சொல்லிட்டு நான் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி இப்படியெல்லாம் வந்து பேசுறாங்க. எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொன்னதுக்கு, "அப்ப நீ யோசிச்சுக்கோமா, முடிவு உன் கையில" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நான் தூங்கவே இல்ல. நைட்டு பூரா ஜெபிக்கிறேன். ஜெபிச்சா எனக்கு ஆண்டவர் வந்து என்ன உணர்த்துறாரு? எப்படியா இருந்தாலும் அவரு இவங்க ஏதோ எனக்கு ஒண்ணு பண்ண போறாங்க. அதை ஏன் நான் வந்து இங்க அ கிறிஸ்தவரா இருக்கிற இவங்கள்ட்ட இருந்தா, நான் ஆண்டவர வந்து ரகசியம் இல்லாம தொழுவலாம். ஆண்டவரோட வார்த்தைய மத்தவங்களுக்கு சொல்லலாம். நான் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்னோட எண்ணமா அத ஆண்டவர் உணர்த்துறாரான்னு தெரியல. அப்ப இத காலையில திருப்பி என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து நான் பேசுறேன். இந்த மாரி இருக்கு சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நீ சொன்னீல்லடி, இங்க பண்றதுக்கு இந்த மாரி பண்ணிட்டா, உன்னுடைய இதுக்கு நீ வந்து ஆண்டவர தேடுறதுக்கும், அதுக்கும் உனக்கு வந்து ஏதுவா இருக்கும். நீ வந்து நீ தான் இப்ப முடிவு எடுக்கணும். நீ திருப்பி அதுக்குள்ள போய் மாட்டிக்க போறியா? இல்ல நீ வந்து விடுதலையா போறியான்னு உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் நான் திருப்பியும் அந்த வாக்குத்தத்தத்த வாசிச்சு பார்த்தேன். "உன் சுய ஜனத்தினின்றும், அந்நிய ஜனத்தினின்றும் உன்னை விடுதலை ஆக்கி" அப்படின்னு போட்டிருக்குதே. அப்போனா நம்மள இங்கேருந்து இப்படிதான் நமக்கு விடுதலை குடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. வேண்டாம் அப்படின்னு அமைதியாவே இருந்துட்டேன். வேண்டாம் இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்படியே நம்ம இருந்து மனசுக்குள்ள இருக்கு. நம்ம போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்துட்டு சொல்றதுக்கு துணியல.
ஒரு மாதிரியா இருக்கு. நமக்கு வந்து பிள்ளைங்களும் வளர்ந்துட்டு வேண்டாம் நம்ம இப்படி இருந்துரலாம், பார்க்கலாம். அப்படியே அவங்க வந்து வேற யாருக்காவது என்ன கட்டி வைக்கிறாங்கன்னா, நம்ம எதிர்த்து நிப்போம். அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அடுத்த நாள் வந்து இவரு எங்க வீட்டுக்காரு இப்ப எங்க வீட்டுக்கார் வந்துட்டு என்கிட்ட பேசுறாங்க. நேர்ல வந்து பேசுறாங்க. பேசிட்டு இந்த மாரி உங்கள வந்து சொன்னாங்க. நீங்க இன்னும் பதிலே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இந்த மாரி நான் முஸ்லீம் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கேன். எனக்கு இந்த மாரி பிரச்சனை பெருசுங்க. சரிப்பட்டு வராது. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். மனசுல இருந்தாலும் நான் சொல்லல. உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அவங்க பிள்ளைங்களோட தான் வந்திருந்தாங்க. அந்த பையன் பார்த்துட்டு, அ நான் வந்து இவங்கள ஏற்கனவே பார்த்துருக்கேன். இவங்கள வந்து நான் கனவுல பார்த்துருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். நான் சொன்னேன், நான் சிரிச்சுட்டு, "அப்படியாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டேன். இது நடந்து முடிஞ்சு 8 மாசம் இந்த வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. 8 மாசம் கழிச்சு, அந்த பையன் திருப்பி அவரோட பெரிய பையன் நல்ல ஜெபம் பண்ற பிள்ளை. நல்ல ஆண்டவரோட இதுல ரொம்ப பக்தியா உள்ள பிள்ளை. அவன் எனக்கு என்னோட நம்பர பாஸ்டர்ட்ட இருந்து வாங்கி எனக்கு ஃபோன் பண்றான். அ "ப்ளீஸ் நீங்க ஒத்துக்கோங்களேன். எனக்கு வந்து ஸ்டெப் மதர்னாலே எனக்கு ரொம்ப பயம். அதனால வந்து நீங்க ப்ளீஸ் ஒத்துக்கோங்க. நீங்க ஒத்துக்கிட்டா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்." "இல்லப்பா, நான் உங்களுக்காக நெறைய ஜெபம் பண்றேன்ப்பா" அப்படின்னு நான் சொல்றேன். சொன்னா அவன் என்ன சொல்றான், எங்கள விட்றாதீங்களேன். ப்ளீஸ், ப்ளீஸ்" அப்படி சொல்லி கதறி அழுறான். "நீ அழுவாதப்பா, நீ அழுவாத. நான் சொல்றேன்ப்பா, நீ அழுவாத ஏன்" அப்படின்னு சொல்லி நான் அவன தேத்தி ஃபோன வச்சுட்டேன். அடுத்த நாள் என்ன பண்ணேன், நான் பாஸ்டர்ட்ட போய் சொன்னேன். பாஸ்டர், நான் வந்து ஒத்துக்கிறேன். அவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க." அதாவது இதெல்லாம் நடந்து ஒரு 8 மாசம் கழிச்சு, நான் போய் பாஸ்டர்ட்ட சொல்றேன், "நான் ஒத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லும்போது, அவங்களுக்கு இன்னும் எதுவும் ஆகாம இருக்கான்னு பார்ப்போம். பார்த்துட்டு என்னன்னு பார்ப்போம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பார்க்க, அவங்களும் என்ன சொல்றாங்களாம், நான் வந்து அவங்கள பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம், என் பையன் வேற எதையுமே பார்க்கறதுக்கோ, கேட்கறதுக்கோ விடல. வந்தா அவங்க தான் வரணும், அம்மாவா வரணும். அப்படி இல்லன்னா, ஆண்டவர் அவங்கள தான் காட்டியிருக்காரு. அப்படி இல்லன்னா, எங்களுக்கு அம்மான்னு தேவையில்ல. நீங்களும் நம்மளே இருந்துடலாம்ன்னு சொல்லிட்டான். அதனால நான் எதுவுமே பார்க்கலன்னு சொன்னாங்களாம். அப்படி முடிவாயி, என் கணவர வந்து என் பிள்ளைங்கள்ட்ட பேசி, அவங்களோட தாய் தகப்பன்ட்ட பேசி, அவங்களோட தாயும் தகப்பனாரும் என்கிட்ட பேசினாங்க. "நீ பயப்படாதம்மா. நாங்க உன்ன வந்து நல்லா பார்த்துக்குவோம். உங்க அம்மா இல்ல, யாரும் இல்லலாம் நீ நெனச்சுக்காத. உன்ன நாங்க நல்லா பார்த்துப்போம். நீங்க கவலைப்படாதம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன தேற்றினாங்க. தேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க தாய் தகப்பன், என் பிள்ளைங்க, அவங்களோட சில நண்பர்களோட வச்சு நாங்க திருமணம் பண்ணியாச்சு. என் வீட்ல வந்து எங்க அண்ணன் யாருமே இவங்கலாம் ஒத்துக்கவே இல்ல. எங்க அத்தை மட்டும் ஹஸ்பண்ட் இறந்த ஒரு அத்தை இருந்தாங்க எனக்கு. அவங்க மட்டும் ஒத்துக்கிட்டாங்க. "நீ வந்து உனக்கு எது சரின்னு படுதோ அத செய். முன்னாடி நம்ம செஞ்சது எல்லாமே எதுவுமே ஒத்து வரல. நீ வேண்டுறதெல்லாம் உனக்கு வந்து ஆண்டவர் கேட்கிறாருன்னு நீ சொல்ற. அப்படி இருக்கும்போது நான் நான் ஒத்துக்கிறேன். அதனால நான் மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன். நீ கவலைப்படாத. பிள்ளைகள நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு அவங்க என் கூட வந்துட்டாங்க. என் கூட வந்துட்டாங்க. அது மாரி எங்க திருமணம் நடந்துச்சு. ஆண்டவர் சொன்ன வார்த்தைய வந்து எனக்கு காப்பாத்தி குடுத்தாரு. எப்படின்னா, நான் இழந்தது எல்லாத்தையும் எனக்கு திரும்ப குடுத்தாரு. நான் அன்னைக்கு சிரிச்சேன். ஆனா, அது உண்மையிலேயே இழந்து போன என்னோட கொஞ்சம் செல்வத்தையும் திருப்பி குடுத்தாரு. இழந்து போன என்னோட வாழ்க்கையும் திருப்பி குடுத்தாரு. எல்லாமே திருப்பி குடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் பைபிள எடுத்து வாசிக்கிறேன். அன்னைக்கு திருப்பி என் தலையில ஆண்டவர் கை வைக்கிறாரு. முகமுகமா அப்படியே தலையில கை வைக்கிறாங்க. நான் குனிஞ்சு இருக்கேன். எனக்கு வந்து ஆண்டவர் அப்படி குனிஞ்சு தான் இருக்கேன். அவங்க 2 கால மட்டும் பார்க்கிறேன். என் கண்ணீர் வந்து அவங்க கால்ல படுது. அவர் தலையில கை வச்சு சொல்றாரு, "உன் சாபமெல்லாம் ஆசீர்வாதமா மாறிருது. நீ வந்து இனி வந்து முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே" அப்படின்னு சொல்றாங்க. நான் அப்படி தார தாரையா கண்ணீரா வடியுது. நான் எப்பவும் நூல்கண்டு மாரி கனவு காணுவேன் பார்த்தீங்களா? அன்னைக்கு உண்மையிலேயே கண்ணு திறந்திருக்கும்போதே, அந்த கையில நூல்கண்டு இருக்க மாரியும், அந்த நூல்கண்டு சிக்கில்லாம ஒற்றை நூலா அப்படியே பிரிஞ்சு என் கையிலேருந்து விழுந்து கீழ போற மாதிரியும், நான் அப்படி பார்த்தேன். ஒரு தரிசனம். அப்படி பார்த்தேன். அதுக்கப்புறம் பைபிள நான் கையில வாங்குனேன். வாங்குனதுக்கு அப்புறமே நான் ஓப்பன் பண்ண ஃபர்ஸ்ட் புக்கே பார்த்தீங்கன்னா, யோவான் 1:1 தான். "ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது." அது வார்த்தை தான் கடவுள் அப்படிங்கிறது வார்த்தையில தான் அதே யோவான் 1:14 பார்த்தீங்கன்னா, "அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார்." அவர் வார்த்தையா இருந்தாரு. அவர் வார்த்தை தான் மாம்சமாகி உலகத்துல பிறந்து, நமக்காக அவர் மரிச்சு கிருபையாவும், சத்தியமாவும் நமக்குள்ள தான் வாசம் பண்ணிட்டு இருக்காரு. சோ ஆண்டவர் வந்து வார்த்தை.
அந்த வார்த்தை வந்து யுத்தம் பண்ணும். வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு பாத்தீங்களா? இப்ப இந்த ஆராதனை பண்ண போது கூட சகோதரி ஒரு பாட்டுல வந்துச்சு பாருங்க, வார்த்தை என்னும் வாளால் யுத்தம் செய்யணும்னு. வார்த்தை வந்து அப்படி ஒரு கூர்மையான விஷயம். அது வந்து ஆண்டவர் வார்த்தை வந்து ஆண்டவர். அதனாலதான் பார்த்து உபயோகிக்கணும் வார்த்தைகளை. சத்தியம் நம்ம பண்ணக்கூடாது. சத்தியம் பண்றதுக்கு நம்ம எம்மாத்திரமும் கிடையாது, நம்மளால முடியாது, நிறைவேற்றதுக்கு முடியாது, ஆண்டவரால மட்டும்தான் முடியும். வார்த்தைங்கிறது வந்து, அதாவது நம்ம பேசுற வார்த்தை எல்லாம் எப்படி இருக்கும்னா, இந்த யோபு சொன்னார் பாத்தீங்களா, எந்த மட்டும் என்னை வந்து உங்க வார்த்தைகளால என்னோட ஆத்மாவை வந்து காயப்படுத்துவீங்க, துக்கப்படுத்துவீங்கன்னு சொல்லுவாரு. நம்ம பேசுற வார்த்தை வந்து அடுத்தவங்களோட ஆத்மாவை வந்து துக்கப்படுத்தும். நம்மளோட வார்த்தை அவங்களோட ஆவிய வந்து கஷ்டப்படுத்தும். அதே மாதிரிதான் தாவீது சங்கீதக்காரனும் நிறைய இடத்துல வார்த்தையை பத்தியும் நம்ம நாக்க பத்தியும் நிறைய சொல்லியிருப்பாரு. அப்படிப்பட்ட துஷ்டமான வார்த்தைகளை நம்ம பேசுவோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் இருக்கும். ஆண்டவரோட வார்த்தை என்ன ஆகும்? ஆண்டவரோட வார்த்தையை நமக்குள்ள செலுத்தும் போது அப்படியே தனித்தனியா அப்படியே பிரிச்சிருவாரு நம்மள. நீ என்ன பண்ற, உன் யோசனை என்ன, உன்னோட மனசோட திருக்கு என்ன, நீ எப்படிப்பட்டவங்க, நம்ம எப்படிங்கிறது அப்படியே அந்த 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 வார்த்தையை வந்து அப்படியே குத்தி மாம்சத்தை கிழிச்சு அப்படியே எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு எடுக்கிற வார்த்தையா இருக்கு. நம்ம வார்த்தை மாதிரி இல்ல. அவர் வந்து எல்லாத்தையும் அப்படியே வரையறுத்துருவார். நமக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்றத பிரிச்சு நமக்கு அப்படியே அக்கக்கா காட்டிடுவார். அது மாதிரி உள்ள வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் வந்து வார்த்தையா இருக்கிறாரு. அது அப்போ வார்த்தையோட வல்லமை, வார்த்தையை பற்றி நிறைய இடத்துல சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு என்ன வல்லமை இருக்கு அப்படின்னு சொன்னா, எரேமியாக்கு ஆண்டவர் வாயை தொட்டு அவருடைய வார்த்தையை வாயில போட்டுதான் அனுப்பியிருப்பாரு. என்ன மாதிரி ஒரு வல்லமை பாருங்க. பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேல் ராஜ்யத்தின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடைய சொன்னார். அவர் வந்து எரேமியா கையில ஒரு வாளையோ கத்தியையோ ஈட்டியோ கொடுத்து ஜனங்கள்கிட்ட போய் நீ என்ன பத்தி சொல்லி சண்டை போடணும்லாம் சொல்லல. வார்த்தையை மட்டும்தான் கொடுத்தாரு. வார்த்தைக்கு என்ன வல்லமை இருக்குன்றதுக்கு இந்த ஒரே ஒரு வசனம் போதும். அதுக்கு வந்து ஒருத்தவங்களை கொல்லணும்னாலும் ஒரு வார்த்தையில கொல்லலாம், வாழ வைக்கணும்னா ஒரு வார்த்தையில வாழ வைக்கலாம். என்ன சாக இருந்த என்னையே ஆண்டவர் வார்த்தையினாலதான் தேற்றினார். வார்த்தை ஒண்ணுதான் மனுஷனை வாழ வைக்கும், வீழ வைக்கும், நம்மள சாவுலேந்து கூட மீட்டு எடுத்து வந்துரும். அப்படி கொண்ட ஆறுதலான ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசணும். அதுக்குதான் சொல்லியிருக்காங்க, நம்ம எவ்வளவு நல்லது செய்யட்டும், உங்க கை தானம் தர்மம் நிறைய பண்ணட்டும், உங்க கால்கள் வந்து ஆபத்துல இருக்கவங்களை காப்பாத்துறதுக்கு என்னமா ஓடட்டும், உங்க இருதயம் எவ்வளவு கனிவானதா இருக்கட்டும். ஆனா நாவு இருக்கு பாத்தீங்களா, சாத்தானுடைய உருவம் போல இருக்க சர்ப்பம் போல உள்ள நாக்கு வந்து சொர்க்கம் நரகம் எல்லாமே நமக்குள்ளதாங்க இருக்கு. ஆண்டவரும் நமக்குள்ள வாசம் பண்றாரு. நம்மளோட ஆத்மா வந்து ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம். அதை குத்தி கிழக்குற வார்த்தையை நம்ம பேசக்கூடாது. அப்ப ஆண்டவரை நம்ம துக்கப்படுத்துறோம். நம்ம புறம் பேசுதலோ, நம்ம ஏதாவது தவறான வார்த்தை பேசுறதோ, இச்சகம் பேசுறதோ, ஒருத்தவங்களை பத்தி குறை சொல்றதோ அதெல்லாம் செய்யும் போது சவுளே சவுளே ஏன் துக்கப்படுத்துகிறாய்ன்னு சொன்னார்ல, அப்படி நம்ம பேரை சொல்லுவாரு, நீங்க ஏன் என்ன துக்கப்படுத்துற அப்படின்னு சொல்லி. ஏன்னா வார்த்தை வந்து அவர்தான் வார்த்தை. அப்போ அதுல பாத்தீங்கன்னா நாவானது சிறிய அவயம் தான். யாக்கோபு 3:5-6 பாத்தீங்கன்னா, நாவானது சிறிய அவயமா இருந்தும் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள். சிறிய நெருப்பு தான் எவ்வளவு பெரிய காட்டையும் கொளுத்துகிறது. எத்தனை பெரிய ஒருத்தவங்கள வாழ்க்கைய கூட ஒரு சின்ன வார்த்தை ஏதாவது பத்த வச்சு போட்டு அழிச்சு விட்டுறலாம். அந்த மாதிரி ஒரு நாக்கு. அதே மாதிரி நாவு நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். அநீதி நிறைந்த உலகம் எப்படின்னா, அதாவது நமக்கு சாதகமா எப்படி வேணாலும் பேசலாம். உண்மையை பேசாம ஒரு சம்பவம் நடக்குது, அது நம்ம மேல தப்பு இருந்தாலும் தப்பே இல்லாத மாதிரி எப்படி வேணாலும் வார்த்தைகளை நமக்கு தகுந்த மாதிரி ஜோடிச்சு பேசக்கூடிய அநீதி நிறைந்த உலகம் அந்த நாக்கு. நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுகிறதாயும் இருக்கிறது. நாவு பாத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சாலும் போனாலும், அதான் நான் சொல்றேன், கை கொடுக்கிற கைகள், கனிவான இருதயம், ஓடுகிற கால்கள் எல்லாம் இருந்தாலும் கூட உங்க நாவு மட்டும் சரியில்லை, நீங்க சரியான வார்த்தைகளை பேசலன்னா முழுசா இப்ப என் பேரை சொல்லி அவ கெட்டவ அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வி சிஸ்டர் எவ்வளோ பிரேயர், அதாவது எவ்வளோ நல்லது பண்ணட்டும், எல்லாம் கொடுக்கட்டும், ஓடட்டும், எல்லாம் பண்ணட்டும், ஆனா அவங்க வார்த்தை சரியில்லைன்னா என்ன சொல்லுவாங்க? செல்வியோட கை நல்லது, செல்வியோட கால் நல்லது, செல்வியோட ஹிருதயம் நல்லது, ஆனா வாய் மட்டும் கெட்டதுன்னா சொல்லுவாங்க, இல்ல செல்வியே கெட்டது.
சொல்லி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதாவது நம்ம பேரை சொல்லி. அப்ப என் பேரை சொல்லி இப்ப ஷர்மிளாவே முழுசா கெட்டதுன்னு சொல்லிடுவாங்க. நான் எவ்வளவு நல்லது பண்ணாலும் அந்த நாக்கு வந்து நம்மள ஃபுல்லா கரைப்படுத்தி நம்ம நரகத்துல தள்ளி விட்டுரும். அப்படிப்பட்ட நாக்க ஆண்டவருடைய வாக்கினால யுத்தம் பண்ணணும். அந்த சாத்தானை கட்டி போடுறதுக்கான வல்லமைய ஆண்டவர் வார்த்தையில உங்கள்ட்ட தான் நம்மள்ட்ட தான் கொடுத்திருக்காரு. அந்த நாக்க நம்ம என்ன பண்ணணும்? அப்பப்ப ஆண்டவருடைய வார்த்தையால கட்டி போட்டணும். அவனை மேற்கொள்ளணும். ஆண்டவருடைய வார்த்தையினால சாத்தானான அந்த உருவம் கொண்ட நாவை கட்டி போடணும், மேற்கொள்ளணுமே தவிர அவனுக்கு தகுந்த மாதிரி பேசி, இச்சகம் பேசி, புறம் பேசி, தவறான பேச்சுகளை பேசி அவனை வந்து தூக்கி மேல வச்சு அவனை கொண்டாடவே கூடாது. அதனாலதான் எல்லாமே நம்ம கையில இருக்கு. நம்ம சொர்க்கத்துக்கு போறது எல்லாமே எல்லாத்துக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட. நம்ம பேசுற வார்த்தைக்கு தான் கணக்கு கொடுக்கணும். நம்ம பேசுற வார்த்தைக்காக தான் நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போறோமா நரகத்துக்கு போறோமான்றத கூட ஆண்டவர் அங்க தீர்க்கிறார். அவர் தனியா உங்களை நோட்டம் போட்டு தீர்க்கல. உன் வாய் ஒண்ணு தீர்க்குது, உன் நாக்கு ஒண்ணு வந்து நியாயம் தீர்க்குது, உன் வார்த்தை ஒண்ணு நியாயம் தீர்க்குது. அதுல கவனமா இருக்கணும். அதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப 2 கொரிந்தியர்ல 3:17, 18 சொல்றாங்க, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்க வந்துருச்சோ அங்க விடுதலை உண்டு. அந்த விடுதலை எனக்கும் கிடைச்சது. ஒவ்வொருத்தருடைய அழைப்பு ஒரு மாதிரி இருக்கும். என்னுடைய அழைப்பு இப்படி, எனக்கு வந்து ஆண்டவர் வந்து இப்படி ஒரு விடுதலையை கொடுத்தாரு. அப்ப என்கிட்ட கேட்டாங்க, எல்லாமே உனக்கு வந்துட்டு இந்த வேதம் தான் உண்மைன்னு சொல்றியா, மத்ததெல்லாம் பொய்ன்னு சொல்றியா? அதை சொல்றதுக்கு நான் யாரும் கிடையாது. எனக்கு உணர்த்தப்பட்ட உண்மை, என்னுடைய அனுபவம், என்னுடைய விஷயம் சொல்றேன். நாளைக்கு உனக்கும் உணர்த்தப்பட்டா நீனும் அதை சொல்லுவ, நீங்களும் அதை சொல்லுவீங்க. நான் கேட்டவங்கள்ட்ட சொன்னேன். அதான் கர்த்தரின் ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே வந்து விடுதலை உண்டு. அந்த விடுதலை வந்து எனக்கு கிடைச்சிச்சு. நாளைக்கு உனக்கு கிடைக்கும் போது உன் வாயும் துறக்கும், உன் வாயும் ஆணு துறக்கும் அவரை பத்தி பேசுறதுக்கு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாய் தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். நம்ம வந்து ஆண்டவர் வந்து நம்ம தப்பு பண்ண ஆண்டவர் நமக்குள்ள வந்துட்டாக்க நமக்கு தப்பு செய்ய ரொம்ப பயமா இருக்கும். அவர் வந்து முன்னாடி நிப்பாரு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இல்ல இதை மாத்திக்கணும், இதை திருத்திக்கணும், இதை பண்ணிக்கணும் அப்படின்னு முன்னாடி இருந்த எல்லா குணமும் மாறிடும். அப்படியே டோட்டல் சேஞ்ச் வந்துடும். டோட்டல் சேஞ்ச். அப்போதான் அததான் சொல்றார், கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல. கண்ணாடியில பார்த்தா அவர் கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த ஆண்டவரால நம்ம அவருடைய சாயலாவே மாறி மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். நமக்கு வந்து எல்லா மகிமையும் கிடைக்கிறத மற்றவங்களும் பார்த்தா அது இன்னும் மகிமை இல்லையா? அவங்க நம்மளால ரட்சிக்கப்பட்டா அது ஒரு மகிமை இல்லையா? அந்த மாதிரி மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம். அப்படிதான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். பிலிப்பியர் 3:13 சொல்றது போல நான் பவுலடியார் வந்து பிலிப்புக்கு எழுதுற நிருபத்துல சொல்றது போலதான் இன்னைக்கு நான் சொல்றேன். கர்த்தரே சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. நான் எதையும் பிடிச்சுக்கிட்டு இருக்கல. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அதனாலதான் நான் வந்து இப்ப அதேதான் அந்த முடிவுதான். எல்லாத்தையும் பின்னாடி என்ன பண்ணமோ எல்லாத்தையும் மறந்துருங்க. இன்னைக்கு நீங்க பிறந்திருக்கீங்க. இன்னைக்கு நான் பிறந்திருக்கேன். நான் வந்து எனக்கு முன்னாடி என்ன இருக்கு? என்னோட பந்தய பொருள் இயேசு, என்னோட இலக்கு பரலோக ராஜ்யம். அதை நோக்கி நான் தொடர்றேன். என் வாழ்க்கை அப்படிதான் நான் தொடர்ந்துட்டு இருக்கேன். ஆண்டவருக்காக நான் வாழணும். ஆண்டவருடைய வார்த்தையை நிறைய பேத்துக்கு சொல்லணும். ஆண்டவர் என்னில மகிமைப்படணும். நான் சிறுகணும், அவர் பெருகணும். அது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையா இருக்கு. இன்னைக்கு அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்னைக்கு நான் வாழ்றதே ஆண்டவருடைய வார்த்தையினால. ஒவ்வொரு நாளும் இப்பயும் பாடுகள் இருக்கு, இப்பயும் பிரச்சனைகள் இருக்கு. இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையில நான் ரொம்ப திடமா இருக்கேன். எதுனாலும் ஆண்டவர் வந்து பாத்துக்குவாரு. எதுவா இருந்தாலும் அவர் தான் தேவன் அப்படிங்கிறத அவ்வளோ உறுதியா ஆண்டவர் என் மனசுல வச்சிருக்காரு. அதுக்குதான் எபிரேயர் 3:6 சொல்லியிருக்காங்க, நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்று கொண்டிருப்போம் ஆகில் நாமே அவருடைய வீடா இருப்போம். நான் அவருடைய வீடா இருக்க விரும்புறேன். நாம எல்லோரும் நம்பிக்கையினால அவருடைய வீடா இருப்போம். எனக்கு இந்த நல்ல செய்தி நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி. எல்லோரும் அமைதியா இருந்து இதை கேட்டதுக்காக நன்றி. இது பலருக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு ஒருவரே ஏகதேவன். ஆமென்.